எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, मेरे एक परमेश्वर है, என்னை என் அன்பு கூறார், அவர் मुझे एक अनुग्रह जो देता है, எனக்காக பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரு, मेरे पापों के लिए वो क्षमा दिया है, பரலோகத்தை விட்டு இறங்கினார் எனக்காக, स्वर्ग लोक से मेरे लिए वो आया, எனக்காக நீச கோலமா சிலுவையில ரத்தம் சிந்தினாரு, और मेरे लिए वो क्रूस पर अपना लहू को बहाया, எனக்கு பதிலாய் அவர் பனிஷ்மெண்ட் பண்ணிக்கினாரு, और मेरे बदले उसने अपना दुख उठाया, மரிச்சாரு, वो मरा, மூன்றாம் நாள் எழுந்தாரு, और तीसरे दिन जी उठा, இன்றைக்கு எனக்குள்ள வாழ்றாரு, वो आज भी मेरे साथ जीवित है। பொதுவா இந்தியா கிறிஸ்தவர்களுக்கு और जो भारत की जो मसीह लोग है ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது? क्यों काम नहीं करता है? நம்ம பல விதமான மதம், மொழி, கலாச்சாரத்துக்குள்ள வந்திருக்கிறோம், क्योंकि हम पारंपरिक जो चीज़ें हैं और जो वहाँ पे कल्चरल चीज़ें को लेके हम आए हैं, அது நம்முடைய மனதை விட்டு போக மாட்டேங்குது, हमारे मन से वो बाहर नहीं जा पा रहा है। அது மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை சில பேர் அதை வந்து நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க அது உள்ள நம்மளை நுழைச்சிடுறாங்க, और उधार पाए हुए व्यक्ति भी वो सारे कलाचार में अभी भी जो है जुड़े हुए हैं। ஒரு ஒரு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், வீட்டில் ஃபங்க்ஷனை வச்சு அதை நம்மளே உள்ளே போய் வச்சிடுறாங்க, அது உள்ள। तो घर में कोई भी छोटा सा प्रोग्राम रखे तो उसी में क्या करते हैं, सारे लोग जो परिवार भी जुड़ जाते हैं। நம்ம என்ன நினைக்கிறோம், சரி ஃபேமிலி தானே, போய் எல்லாம் உள்ளே போய் போயிடுறோம், तो हम क्या सोचते हैं, चलो परिवार ही है तो चलो करके हम अंदर उसमें मिल जाते हैं। அதனால் என்ன பண்ண, கடவுளுடைய கிருபையும் விசுவாசம் நம்ம வாழ்க்கையில் வேலை செய்ய மாட்டேங்குது। इसी के कारण परमेश्वर का जो कृपा और जो विश्वास है हमारे जीवन में काम नहीं कर पाता है। அதெல்லாம் நம்ம எடுத்து சொன்னோம்। वो हम एक चीज़ एक जगह में बोले। அதுக்கப்புறம் பிறப்பு உரிமையை பற்றி பார்த்தோம், பிறப்பு நம்ம என்ன யாராக பிறந்திருக்கிறோம்। तो उसके बाद हम देखे थे किस प्रकार हमारा पैदा हुआ था। பிறப்பு உரிமைன்றது ரொம்ப முக்கியம், कैसे हम पैदा हुए थे वो बहुत मुख्य बात है। நான் யாருன்றது தெரிஞ்சுக்கணும், நான் யாருக்காக பிறந்திருக்கேன், யாரால் பிறந்திருக்கிறேன், मैं कौन हूँ, कहाँ पैदा हुआ हूँ करके उसका जानना जरूरी है। ஏன்னா நான் யாருன்னு தெரிஞ்சால் தான் எதிராளி என்னை பற்றி பயப்படுவான், क्योंकि मैं कौन हूँ करके अगर आपको पता चलेगा तो जो आपको विरोधी देख के आपको भय करेंगे। பவுல் சொல்கிறாரு, पौलुस कहता है, ரோமர்னு சொன்னோடனே ரோம அரசு அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பயப்படுறாங்க। मैं रोमी हूँ करके जब कहता है पौलुस तो रोमी जो दूसरे लोग जो है उसको डरते हैं। அப்போ அப்படி சொல்லி அவர் அந்த இக்கட்லேருந்து வெளியே வராரு। तो वहाँ बोल के वहाँ से बाहर निकल रहा हूँ। அதே போல் நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா உங்களுடைய பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க। अब जब आप परमेश्वर के बच्चे कहेंगे तो वो समस्या से आप बाहर निकलेंगे। ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற ஆவிக்குரிய சக்திகள் நம்ம யாரும் நம்ம யாருன்றத பேசுனா தான் அது வேலை செய்யும்। क्योंकि आप कौन है करके आप जब बताएंगे, जब बोलेंगे, वो जो कार्य आपके जीवन में होगा। உலகத்தில் சொல்லுவாங்க பாருங்க, संसार में बोलेंगे செவுத்து கூட காது இருக்குதுன்னு, दीवार का भी कान है करके அது சொல்லுவாங்க, அவ்வளோதான்। वो सिर्फ कहते हैं बस। ஆனால் நம்ம பேசுகிறதெல்லாம் ஒரு ஆவிக்குரிய உலகம் கேட்குது, लेकिन हम जब बात करते हैं तो परमेश्वर आत्मा जो सुनता है, அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வந்து கெடுக்குது। वही जो हमारे जीवन में जो है हो रहा है। பரலோகம் நம்முடைய வார்த்தையை கேட்குது, स्वर्ग लोग भी हमारा आवाज को सुन रहा है। அதான் ஏசு சொன்னாரு, यीशु कहता है, நீ உன் பேச்சினால் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்। உன்னுடைய வார்த்தையினால आपके वचन के द्वारा நீ நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், आप धार्मिक गिना जाएंगे, குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய்। குற்றவாளி சொல்லு, गुनहगार करके मालूम होगा। आपके कहने के द्वारा आप गुनहगार करके आपको दोषी करके माना जाएगा। உங்க வார்த்தை வந்து குற்றவாளியா தீர்க்கும் இல்லை நீதிமான ஆக்கிடும் உங்களை। आपका बातों से पता चलेगा आप धार्मिक है या फिर गुनहगार है करके। நீங்க பேசுறீங்கன்னா உங்களுக்கு பரலோகம் வேலை செய்யணுமா, பிசாசு வேலை செய்யணுமா? आप जो कहते हैं आप परमेश्वर के स्वर्ग लोक में काम करना है या फिर शैतान के लिए काम करना है। ஆமா, நீங்க பேசுற பேச்சு மரணம் ஜீவன் உங்க வாழ்க்கையில இருக்குது। तो आपका वचन में ही जीवन और मृत्यु है। அப்போ உங்க பேச்சு आप अलग करके பரலோகம் வேலை செய்யணுமா இல்லை பிசாசு வேலை செய்யணுமா, உங்க வார்த்தை தான் அதை தீர்மானிக்குது। आपका जो वचन है आप उसमें निर्णय ले कि आप स्वर्ग के काम के लिए है कि शैतान के काम के लिए। அதனால தான் நம்ம என்ன பண்றோம், தேவனுடைய வார்த்தையை பார்த்துக்கும் பேசுங்கன்றோம்। इसलिए हम परमेश्वर के वचन को ही बात करते हैं। ரொம்ப பிரச்சனையை பற்றி ரொம்ப பேசாதீங்க, बहुत समस्या के बारे में ज़्यादा बात ना करें। எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர் பேர் மதுரையில் இருக்கிறாரு, और एक पासवान जो है मदुरई में है, பெரிய பாஸ்டர், அவர் वो बड़े पास्टर है। அவர் விசுவாசிகள் வந்து வியாதி நோய்களுக்கு சொல்லி ரொம்ப நேரம்
அவங்க நீட்டி பேசினா சரி 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 நான் ஜோம் மாட்டேன்னு வரோம், அவ்வளோதான். अगर आके बोलेंगे वो समस्या के बारे में, बीमारी के बारे में अगर ज़्यादा लंबा बात करेंगे तो उसी समय उनको रुका के उनके लिए प्रार्थना करेंगे करके बोलते हैं। ஏன்னா பிரச்சனையை தான் அவங்க சொல்லினுக்கிறாங்க. क्योंकि समस्या ही से बोलते हैं, அவங்களுக்கும் அது பிரச்சனை, கேட்குற இவருக்கும் பிரச்சனை. அது क्योंकि उस समस्या को सुन के इसके लिए वो समस्या है। ஷார்ட் அண்ட் என்னாச்சு, ரைட் நான் ஜோம் மாட்டேன், அதுக்காக அவ்வளோதான், முடிஞ்சிச்சு तो போ. इसीलिए पूछेगा क्या हुआ करके पूछ के प्रार्थना करके ख़त्म करता है। அதான் சில நேரத்தில் ரொம்ப பிரச்சனையை நான் அவனை கூட கேட்க மாட்டேன். इसीलिए कई बार हम आपको समस्या को नहीं पूछते हैं। என்ன ரைட் ஓகே ஜெபம் பண்ணுறேன், ठीक है कोई बात नहीं, हम प्रार्थना करेंगे। ஏன்னா நம்ம பேசுகிறத ஒரு ஆவிக்குரிய உலகம் கேட்குது. क्योंकि हम जब बात करते हैं तो उसमें एक सामर्थ्य आत्मा जो सुनता है। ஆகவே தான் பேச்சை எது நல்லா பேசுறது கெட்டா பேசுறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். तो आप भी निर्णय लेना कि क्या अच्छा बोलना क्या बुरा बोलना। அதை தான் வந்து அந்த பிறப்புரை மேலே நம்ம புரிஞ்சுக்கணும். तो इसीलिए हमारे पैदा के बारे में हमको पता होना। அப்புறம் இயேசுக்கிட்ட வந்து பிசாசு வந்து சோதிக்கிறான். और यीशु मसीह को शैतान आके परीक्षा कर रहा है। அந்த சோதனையில் அவர் எப்படி நான் தேவன் யார், தான் யார், எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை சொல்கிறார் அவர். जब वो परीक्षा चल रहा है तो उसको वो खुद यहाँ पे बता रहा है कि वो कैसे परमेश्वर में है और उसको क्या अधिकार दिया गया है करके। நான் யார், मैं कौन हूँ, தேவன் யார், परमेश्वर कौन है, எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குது, मुझे क्या दिया गया है, அதை வந்து அழகாக அங்கே சொல்கிறாரு. वो बहुत क्लियर रूप से बोल रहा है। இதெல்லாம் பார்த்துட்டோம், ये हम देखे थे। சரி ஓகே. பிறகு அது மாத்திரம் இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன, இன்னைக்கு 31ஆம் தேதி என்ன வாக்குத்தத்தம், இந்த மாதம் வாக்குத்தத்தம் ये महीना का जो என்ன வாக்குத்தத்தம், वाचा जो क्या है, என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தோம், யாரும் சொல்ல முடியுமா? இந்த மாதம் வாக்குத்தத்தம் कोई बता सकता है ये महीना का जो वाचा क्या है? சொல்லக்கூடாது, யாரும் சொல்ல முடியுமாப்பா? கை தட்டுங்க அவருக்கு. पहले परमेश्वर के राज्य की खोज करें। வேற யாருன்னா சொல்ல முடியுமா? दूसरा कोई बोल सकते हैं? பாருங்க இது சும்மா இல்லை. ஏன்னு சொல்கிறேன்னா நம்ம இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தது மறந்துட்டோமா, அப்புறம் வேஸ்ட்டு. ये साधन नहीं है, अगर इस महीना हमको वाचा दिया गया है तो भूल जाएंगे तो वेस्ट हो जाएगा। அப்போ இந்த மாதம் வாக்குத்தத்தம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை தேடுங்கன்னு சொன்னோம். जैसे हम इस महीना बोले कि पहला जो वाचा है परमेश्वर का राज्य और उसकी धार्मिक की खोज करना। உலக மக்கள் எதுக்காக தேடுறாங்க கர்த்தரை, நம்ம எதுக்காக தேடுறோம்னு சொல்லிட்டு விளக்கணும். जो संसार के लोग जो खोज रहे परमेश्वर को और आप और हम जो खोज रहे उसका अलग है। கேட்டதே திருப்பி ரிமைண்ட் பண்ணுங்க, திருப்பி வந்து போய் கேளுங்க, ரொம்ப முக்கியம். आप जब सुनते हैं उसको दोबारा जाके और भी सुने। और बहुत உலக மக்கள் எதுக்காக தேடுறாங்க? संसारी लोग इसलिए ढूंढते हैं। நம்ம சொல்றோம் என்ன அவங்கள தான் தேடுறாங்க, நம்ம மட்டும் தேடுறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. तो हम ये सोचते हैं कि वो खाली ढूंढना है कि हम वो जैसे ढूंढते हैं कि हम भी ढूंढना है करके एक सवाल आता है। அவங்க எதுக்காக தேடுறாங்க? वो किस लिए ढूंढते हैं? கவனிங்க, அவங்க எதுக்காக தேடுறாங்க? உங்களை கேள்வி கேட்டால் நீங்கள் சொல்லணும். அங்கே போய் आपको अगर कोई सवाल करे तो आपको बोलना है। அதனால தான் பாருங்க, நம்ம வந்து குழப்பமில்லாத இருக்கணும்னா கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப முக்கியம். क्योंकि आप बिना डगमगाए अगर रहेंगे तो आपके लिए बहुत मुख्य है जीवन। அவங்க எதுக்காக தேடுறாங்க? वो किस लिए ढूंढ रहे हैं? எனக்கு பிரச்சனையே வரக்கூடாது, எல்லா பிரச்சனையும் போகணும், அதுக்காக தேடுறாங்க. वो इसलिए ढूंढते हैं कि मुझे कोई समस्या ना आए, सारे समस्या दूर हो जाए करके ढूंढते हैं। ஆனால் நீங்கள் அதுக்காக தேடல. क्योंकि आप और मैं सिर्फ उसके लिए नहीं ढूंढते हैं। அதனால் தேவன் வந்து நமக்கு பிரச்சனையை தராத, பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? क्या परमेश्वर उस परेशानी को नहीं बदल सकता है? பிரச்சனையை மாற்றுவார். वो बदल सकते हैं। பிரச்சனை வராதையும் பார்த்துக்குப்பாரு. वो समस्या नहीं आने के जैसा वो देख सकते हैं। ஆனால் நம்ம கர்த்தரை எதுக்காக தேடுறோம்? लेकिन हम किस लिए ढूंढ रहे हैं? எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், मेरे एक परमेश्वर है, என்னை என் அன்பு கூறார், அவர் मुझे एक अनुग्रह जो देता है, எனக்காக பாவ மன்னிப்பு கொடுத்துருக்கிறாரு, मेरे पापों के लिए वो क्षमा दिया है, பரலோகத்தை விட்டு இறங்கினார் எனக்காக, स्वर्ग लोक से मेरे लिए वो आया, எனக்காக நீச கோலமா சிலுவையில் ரத்தம் சிந்தினார், और मेरे लिए वो क्रूस पर अपना लहू को बहाया, எனக்கு பதிலாய் அவர் பனிஷ்மெண்ட் பண்ணிக்கினார், और मेरे बदले उसने अपना दुख उठाया, மரிச்சாரு, वो मरा, மூன்றாம் நாள் எழுந்தார், और तीसरे दिन जी उठा, இன்றைக்கு எனக்குள்ள வாழ்றாரு, वो आज भी मेरे साथ जीवित है। ஆகவே தான் அவரை நான் தேடுறேன், उसी को मैं ढूंढता हूँ, அவரை நான் விசுவாசிக்கிறேன். उसको मैं विश्वास करता हूँ। உலக மக்கள் எதுக்காக திருப்பி இன்னொரு எதுக்காக தேடுறாங்க? और संसारिक लोग किस लिए ढूंढते हैं? மற்றவர்களை வந்து தம் பக்கமா திருப்பத்துக்காக கடவுளை தேடுறாங்க. और दूसरे लोगों से कैसे अच्छे रहेंगे उसके लिए उन्होंने ढूंढते हैं। திருப்பி சொல்கிறேன், दोबारा बोलते हैं, உலக மக்கள் இன்னொரு ஒன்று வந்து பிரச்சனையே வரக்கூடாதுக்காக தேடுறாங்க, एक तो है समस्या नहीं आना करके वो ढूंढते हैं, எல்லா பிரச்சனையும் போகணுன்றதுக்காக தேடுறாங்க, और सारे समस्या दूर हो जाए इसलिए ढूंढते हैं। ஆனால் எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு,
और मेरे लिए एक परमेश्वर है, எனக்கு ரட்சர் ஒருத்தர் இருக்கிறாரு, मुझे रक्षा करता है, என் பாவத்தெல்லாம் மன்னிக்கிற ஒருத்தர் இருக்கிறாரு, मेरा पाप को क्षमा किया है, என் அன்பு கூறு ஒருத்தர் இருக்கிறாரு. मेरे प्रेम करने के लिए एक है. இதெல்லாம் உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களுக்கு எனக்கு தெரியாது. அப்போ ये सारे कुछ उनको पता ही नहीं है. அப்போ நம்ம தேடுறதுக்கு அவங்க தேடுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. तो हमारा ढूंढना और उनका ढूंढना बहुत अलग है. இன்னொரு எதுக்காக தேடுறாங்க மக்கள்? और एक किस लिए ढूंढते हैं? சொல்றாங்க பாருங்க, எனக்கு இமான் சாரியும் பிடிக்கும், இமான் சாரியும் பிடிக்கும். और मुझे जो ईमान भाई जो बहुत पसंद है. வெளியே இருக்கிற மக்கள் அவங்க வேற கடவுளை வணங்குறாங்க, அவங்களே எனக்கு பிடிக்கும். और उनको जो बड़ा जो है बड़ा दिखता है उनको अलग सा எல்லா கடவுளையும் எனக்கு பிடிக்கும், सारे कुछ मुझे पसंद है. அப்படி ஏன் சொல்றாங்க? क्यों कहते हैं? எல்லாரையும் கவர் பண்றாங்க. वो सारे को जो है क्या करते हैं, कवर करते हैं. எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? और सब कैसे है? ஓ அவர் ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவருங்க அவரு. हाँ वो बहुत अच्छा है, बहुत ஏன்னா क्योंकि அவருக்கு பாருங்க எல்லா சாமியும் ஒன்றுன்றாரு, எல்லா சாமியும் ஓகேன்றாரு. वो बोलता है कि वो सारे भगवान जो है ठीक है करके बोलता है. எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்குறாங்க. वो अच्छा नाम के लिए करते हैं. ஆனா அது 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 தப்பு. लेकिन वो गलत है. ஆனா நம்ம எதுக்காக கடவுளை தேடுறோம்? हम किस लिए परमेश्वर को ढूंढते हैं? எனக்கு திருப்பி சொல்றேன், எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு, हम दोबारा बोलते हैं मेरे लिए एक परमेश्वर है, எனக்கு ஒரு ரட்சகர் இருக்கிறாரு, मेरे लिए एक रक्षा करता है, அவர் என்னை அன்பு கூறுறாரு, वो मुझे प्रेम करता है, என்னுடைய எல்லா தேவைகளை சந்திக்கிறவராக இருக்காரு, वो मेरा सारे जरूरत को पूरा करता है, எனக்கு பிற்கால ஒரு வாழ்க்கை தர போறாரு, मुझे दोबारा एक जीवन देने वाला है, அவர் ரொம்ப நல்லவர், वो बहुत अच्छा है என்பதை என்று ரொம்ப நல்லவர் என்று बहुत अच्छा है करके மற்றவர்களுக்கு நான் அறிமுகப்படுத்துவேன் அவரை. और दूसरे के लिए मैं மற்றவங்களுக்கு அதை दूसरे के लिए बताने वाला हूँ करके. ஆமாம், அது இங்கிலீஷில் அன்றைக்கி சொன்னேன், என்ன அவரை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். उसके बारे में हम सबको बताना. ஆமென், आमीन. அதுக்கு தான் சொன்னேன், ஒரு சின்ன கார் வாங்கினீங்கன்னா கூட, छोटा सा अगर कार भी अगर लेना तो அது நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு அதை சொல்றீங்க, இது நல்ல காருன்னு. अगर अच्छा है तो हम लोगों को बताते हैं कि अच्छा है कार करके. சாதாரண உயிர் இல்லாத காரையே நம்ம சொல்றோம், जिसमें जीवन नहीं है उसके बारे में बताते हैं, ஆனா உயிருள்ள தெய்வத்தை நம்ம சொல்லணும். लेकिन जो जीवित जो परमेश्वर है उसके बारे में भी बताना है. ஆகவே தான் நீங்க கடவுள் தேடுறதுக்கு அவங்க கடவுள் தேடுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்குது. इसलिए आप परमेश्वर को ढूंढते हैं और वो लोग का जो परमेश्वर को ढूंढना वो अलग है बिल्कुल. பாருங்க, இது ஏன் இப்படிலாம் சொல்றோம்? இதை क्यों इस प्रकार हम बोल रहे हैं? இயேசுவும் இப்படி தான் மறுபடியும் 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 சீடர்கள் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை. तो यीशु यहाँ पे दोबारा दोबारा याद दिला रहा है एक बात को. மறுபடியும் ஒரு வேதம் முழுவதும் மறுபடியும் ஒரு சொல்லியிருந்தாங்க, क्योंकि वो जो बात को दोबारा दोबारा यहाँ पे दोहरा के बोल रहा है. ஏன்னா அது நமக்குள்ள நல்ல ஆழமா போகணும். क्योंकि हमारा अंदर में और अच्छे से विश्वास के साथ रहना है. அதான் பாரு, சுவிசேஷத்தை 4 பேர் எழுதிக்கிறாங்க. और 4 जो सुसमाचार लिखा है. ஆமா, மேத்யூ எழுதிக்கிறாரு, मत्ती रचित सुसमाचार, மார்க் எழுதியிருக்கிறாரு, मार्कुस रचित லூக்கா सुसमाचार, எழுதியிருக்கிறாரு, लूका लिखा है, யோவான் எழுதியிருக்கிறாரு. யோहन्ना रचित सुसमाचार लिखा है. இது அப்படியே விளக்குறது தான் நிருபங்கள். और उसी को आप प्रकाशित करें. அப்போ ஒரே காரியத்தை தான் தேவன் நமக்குள்ள சொல்லி நமக்குள்ள நிரம்பணும்னு சொல்றாரு. वो वही एक ही कार्य को जो परमेश्वर दोबारा दोबारा बोल के हमारे अंदर में और मजबूती के लिए कह रहे हैं. அப்போ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ये सारे कुछ हम देखे थे. இல்லை, இதோட ஏன் சொல்றேன்னா, क्यों हम बोल रहे हैं? இப்போ ரெண்டு நாளைக்கு கூட 2 நாளா போன வாரத்தில் 2 சபைகளுக்கு போய் பிரசங்கம் பண்ணேன். और पिछले हफ्ते में 2 हफ्ते कलीसिया में जाके प्रचार किया. இந்த பிறப்பு உரிமை குறித்து ஒரு இடத்துல பேசினேன். பிறப்பு உரிமை, பிறப்பை பற்றி, और पैदा के बारे में एक जगह में बात किया. கிருபையும் விசுவாசம் எப்படி வேலை செய்யல, और कृपा और विश्वास किस प्रकार काम नहीं करता. எல்லாரும் பாஸ்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே அற்புதமான சத்தியம் சொல்லிட்டு நம்மளை பாராட்டினாங்க. और सारे पासवान लोग जो आके बोल के बहुत अद्भुत सत्य है करके बात की है. எல்லா துதிக்கான அவருக்கு தான். सारे स्तुति महिमा जो उसी को मिले. இது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி தேடி பற்றி பேசினாங்க ஒரு இடத்துல. परमेश्वर के राज्य की खोज करने के विषय में भी बताया. கடைசியாக என்ன பேசணும் அதுல? और आखिरी में क्या बात की है? செய்ய வேண்டிய வேலையை நிறுத்தாம தொடர்ந்து செய்யுங்க அப்படின்னு பேசினேன். जो रुका हुआ कार्य को दोबारा करना करके उसके बारे में बोला. நம்ம சபையிலும் பேசினத, हमारा कलीसिया में बात किया. செய்ய வேண்டிய வேலை 1000 தடை இருந்தாலும் தொடர்ந்து செய்யுங்க. जो करने वाला जो काम हो दोबारा तुरंत करने के लिए. ஏன்னா क्योंकि ஒரு இடத்துல போய் சுவிசேஷம் சொல்றாரு, और एक जगह में जाके सुसमाचार बोल रहे हैं, அங்க துரத்துறாங்க, वहाँ पे खोल रहे हैं, உடனே ஆண்டவர் அப்படியே விட்டுல, और तुरंत परमेश्वर பக்கத்து வீருக்கு போங்கன்றாரு. और बगल वाला घर में जाओ करके. அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका क्या मतलब है? பிரச்சனைகள் வந்தாலும் அதை விட்டு அதை தொடர்ந்து செய்.
और समस्या आने से उसको छोड़ो मत, उसको जाके करो करके। அது மாத்திரம் அவரையே பிசாசுன்னு சொல்றாங்க. और वो शैतान को बोल रहे हैं। ஆனா அவர் திருப்பி அன்னைக்கே போய் மறுநாள் இன்னொரு இடத்துல அற்புதமா சுகத்துக்கு ஜெபம் பண்றாரு, எல்லாம் சுகமா வராங்க. और दूसरे दिन जाके दूसरे एक जगह में अद्भुत चंगाई के लिए प्रार्थना कर रहे हैं और लोग चंगा हो रहे हैं। ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட பல தடைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். जब समस्या जब आएंगे, நம்ம செய்யற காரியங்கள்ல जो कार्य हम करते हैं, வியாபாரம் இருக்கட்டும், வியாபாரங்கள், जो काम के जगह, வேலை காரியம், जो काम कार्यालय में, குடும்பங்கள் பிரச்சனைகள், परिवार की समस्या में, அதனால அப்படி விட்டுறக்கூடாது. நம்ம वो सब कुछ छोड़ना नहीं है। அவன் என்ன பண்ணோம், தொடர்ந்து அதை செய்வதற்கு तुरंत उसको क्या करना है, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். वहाँ करने से परमेश्वर सहायता करेगा। அதனால தான் என்னை பலப்படுத்துற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு சொன்னேன் நான். इसलिए हम कहते हैं जो मुझे सामर्थ देता है मैं सब कुछ कर सकता हूँ करके। சங்கீதம் 3 நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லி பிரசங்கம் பண்ணோம். சங்கீதம் 1:3 1:3 में वहाँ पे क्या हुआ, जो बल நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், जो आप नहीं कर सकते वो कार्य को भी, இதெல்லாம் பார்த்தோம் நம்ம. वो सब कुछ हम देखे थे। அது மாத்திரமே நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை புஷ் பண்ணுவார் எல்லாத்துக்கும். जो मेरे अंदर जो सामर्थ्य परमेश्वर है वो हमें अगुवाई करेगा। இதெல்லாம் பார்த்து முடிச்சோம். ये सब हम देखे हैं। இதெல்லாம் தேவையில்லைங்களா? ये सब जरूरत है कि नहीं है? நான் வந்து உங்களை மட்டும் சொல்லலை, हम कुछ गलत बात नहीं बोल रहे, எங்கள் வீட்டுக்காருக்கும் அதை சொல்கிறேன். अपने परिवार को भी बोल रहे हैं। ஏன்னா இந்த புல்பீட்டில் பேசுறது தான் உங்களுக்கு உரியது. क्योंकि ये जो पुलपिट में जो बात करे वो आपके अंदर में आना है। ஏன்னா முந்தி தன் வீட்டாருக்கு, முதல் வீட்டாருக்கு, पहला जो है நம்ம குடும்பத்துக்கு, முதல் நம்ம குடும்பத்துக்கு, पहला जो अपने परिवार के लिए, அப்புறம் தான் மற்றவங்களுக்கு, उसके बाद दूसरे के लिए। அவங்க பேசப்பட்ட காரியம் முதல் நமக்கு, यहाँ जो बात करे वो हमारे लिए, அதுதான் நம்ம வாழ்க்கையில் வேலை நடக்கும். यही हमारे जीवन में कार्य करेगा। ஆமாம், இங்கே முதல் நம்ம குடும்பத்துக்கு கொடுக்காம நம்ம வெளியே போய் கொடுக்க மாட்டோம். क्योंकि पहले हम यहाँ पे ना देके, अपने परिवार को ना देके बाहर हम नहीं दे सकते। ஆமென். அப்போ நாம நம்ம பிரசங்கத்தை நம்ம கேட்டு நல்லாவதுக்கு தான் கர்த்தர் நம்ம கிட்ட பேசுறாரு. तो आप हमारा जो प्रचार को हम सुन के तभी परमेश्वर दूसरे लोग के द्वारा भी बात कर रहा है। ஓகே, சரி. இன்றைக்கு आज हम देखेंगे கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். சொல்லுங்க, கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். परमेश्वर जो कहेंगे उसको सुनना है। அது மட்டும் இல்லை, போன வாரம் நம்ம ஆவியின் மனுஷனை பற்றி பார்த்தோம். சரீர மனுஷன் செய்ய மாட்டான் எதையும். तो पिछले बार हम देखे थे ஆவியின் மனுஷனுக்கு ஆசை இருக்குது, जो आत्मिक मनुष्य का जो आशा है, அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். वो हम देख के खत्म किया। இன்னைக்கு கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். आज जो परमेश्वर कहेगा उसको सुनना சொல்லுங்க, है। பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். परमेश्वर जो कहेगा उसको सुनना है। ஆமாம், கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். परमेश्वर जो कहता है उसको सुनना है। கேளுன்னு வரல, நான் முதல்ல அப்படி கேளுன்னு தான் எழுதினேன். கேளுன்னு ஒருமையில் எழுதினேன். கேள், கர்த்தர் சொல்வதை கேள். परमेश्वर कहता है सुनो, அப்படின்னா நான் எனக்கு மட்டும் கேள். सुनना मतलब खाली मेरे लिए अकेले, கேளுங்கள். और सुनना है सबको। குடும்பத்தாருக்கு அது அர்த்தம். उसको जो है सबको मतलब पूरा परिवार को। உங்க வீட்டில் 2 பேர் இருந்தீங்கன்னா 2 பேருக்கும் கேளுங்க. आपके परिवार में अगर 2 व्यक्ति है तो 2 जन को। உங்க வீட்டில் 5 பேர் இருந்தால் 5 பேரும் கேளுங்க. आपके परिवार में 5 जन है तो 5 जन को। ஏன்னா வீட்டில் ஒருத்தர் கேட்டால் மட்டும் போதாது, எல்லாருமே கேட்கணும். घर में एक व्यक्ति को सिर्फ नहीं, सारे लोग जो है सुनना है। ஏன்னா தேவன் அதை தான் விரும்புகிறார். परमेश्वर वही चाहते हैं। சரி, லூக்கா புஸ்தகம் लूका रचित 10 सुसमाचार அதிகாரம். और उसका 10 अध्याय, நான் நேற்று கிட்டத்தட்ட ஒரு 10 அதிகாரம் கிட்ட வாசிச்சு பாருங்க. और 10 अध्याय पढ़ा था। ஆண்டவர் பேசுறதெல்லாம் அப்படியே உட்காந்து அப்படியே தியானிச்சு கேட்கும் போது, परमेश्वर जो बात किया उसको सुनने समय உள்ளமெல்லாம் அந்த அந்த நல்ல தண்ணியில் கழுவுன மாதிரி இருக்குது. और एक अच्छे पानी में धोने के समान हुआ। அதான் என்ன தண்ணின்னா, இந்த மலையிலேருந்து ஓடி வரும், அது சொல்லுவாங்களே குற்றாலம் தண்ணீர், இந்த மாதிரி சொல்லுவாங்க. जो पहाड़ से जो आने वाला जो पानी है, झरने का पानी, அப்படியே சுத்த தண்ணி, एक अच्छा शुद्ध पानी के समान। ஆனால் வேதம் அப்படி தான் சொல்லுது. வேதத்தை और वचन भी वही कहता है। என்ன சொன்னா, சுத்த ஜலத்தினாலே கழுவி அப்படின்னு. और शुद्ध पानी के द्वारा मैं धोऊंगा करके। நீங்க உட்காந்து கடவுளுடைய வார்த்தை வாசிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, अगर आप बैठ के परमेश्वर के वचन को जब पढ़ेंगे तो நீங்க புதுசா குளிச்ச மாதிரி இருக்கும்.
एक नया नहाने के समान आप हो जाएंगे அப்படியே எல்லாம் அழுக்கு போன மாதிரி இருக்கும். और सारे गंदगी जो है साफ हो गया जैसा होगा. எப்படி நம்ம போய் குளிச்சிட்டு வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா உணர்றோமோ, कैसे हम जब नहा के आते हैं कि हमें एक अच्छा फ्रेश महसूस होता है, ஒரு மாதிரி வெளியே போயிட்டு வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் குளிச்ச உடனே எப்படி फ्रेश आகுது அப்படின்ற जब बाहर जब काम के लिए जाते हैं और आते हैं जो नहाने के बाद कैसे हम एक अच्छा फ्रेश हो जाते हैं. அந்த தேவனுடைய வார்த்தையை உட்கார்ந்து நீங்க வாசிக்க ஆரம்பிச்சா நீங்க உள்ளமெல்லாம் ஏதோ கழுவுன மாதிரி இருக்கும். तो बैठ के जब परमेश्वर के वचन को आप सुनेंगे पढ़ेंगे तब अपना जो अंदर की जो सारे जो है आपको एक फ्रेशनेस आ जाएगा. அப்படியே ஒரு ஃப்ரெஷ் உண்டாகும். आपको एक तंदुरुस्त आ जाएगा. செஞ்சு பாருங்க. आप करके देखिए. சரி, அப்போ லூக்கா 10:38 42 வரைக்கும் வசனங்குது. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். लुका रचित सुसमाचार उसका 10 अध्याय का 38 आयत से लेकर 42 तक हम पढ़ेंगे. लुका रचित सुसमाचार 10 अध्याय 38 से लेकर 42. யார் வாசிக்கிறது? வாசிங்க. ஹிந்திக்காரங்க வாசிக்கிறீங்களா? कोई पढ़ सकते हैं. थी. वो प्रभु के चरणों में बैठकर उसका वचन सुनती थी. परंतु मार्था सेवा करते करते घबरा गई और उसके पास आकर कहने लगी, हे प्रभु, क्या तुझे कुछ भी चिंता नहीं कि मेरी बहन ने मुझे सेवा करने के लिए अकेले ही छोड़ दिया है? इसलिए उससे कहे कि मेरी सहायता करे. प्रभु ने उससे उत्तर दिया, मार्था, हे मार्था, तू बहुत बातों के लिए चिंता करती और घबराती है, परंतु एक बात अवश्य है और उस उत्तम भाग को मरियम ने चुन लिया है जो उससे छीना नहीं जाएगा. ஆமென். பாருங்க, இந்த சபை எப்படிப்பட்டதுன்னா, இங்கே நம்ம சபை சர்ச்சையில் பொதுவாக சபைகளில் बहुत सारे कलीसिया में மக்களை அவங்கள வளர விடுறது தான் சபை. நீங்கள் வந்து அப்படியே இருக்கக்கூடாது. நீங்கள் நீங்களும் நல்லா ஊழியம் செய்கிற அளவுக்கு மாறணும். तो कलीसिया में क्या है, आप ऐसे नहीं रहना, आपको बढ़ना है. இதுக்கு தான் சபையை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். इसीलिए कलीसिया को बनाया है. வந்தவங்க அப்படி வந்த மாதிரி இருக்கக்கூடாது. जो यहाँ पे आते वैसे ही नहीं रहना है. அவங்க வேற லெவலுக்கு போகணும். उनको एक ऊपरी लेवल, अलग लेवल में जाना. அதை தான் தேவன் விரும்புகிறார். यही परमेश्वर चाहते हैं. பாருங்க, இங்கே ஒரு இயேசு வந்து கிராமமாக போய் ஊழியம் செய்துன்னு போறாரு. यीशु मसीह जो गांव-गांव जाके सुसमाचार सुना के सेवा करके जा रहे हैं. ஒரு கிராமத்துக்கு போறாரு. एक गांव में गए हैं. அந்த கிராமத்துக்குள்ள போன உடனே ஒரு மார்த்தாள் என்ற ஒரு பெண்ணு தங்க வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறா. और एक गांव में जब जाते हैं, मार्था करके एक स्त्री जो है हमारे घर में आओ करके यीशु को बुलाते हैं. ஆண்டவரும் உள்ள போயிட்டாரு. यीशु मसीह अंदर गए. ஆனா உள்ள ஒருத்தர் இருக்கிறா. और अंदर एक व्यक्ति है. அவ பேர் வந்து மரியாளாம். उसका जो नाम है मारियम करके. ஆண்டவர் போய் உட்கார வச்சிரா பொழுது மார்த்தாள் போய் உட்கார வச்சிட்டார் ஆண்டவரை. और वहाँ पे जाके मार्था के संग में बैठे यीशु मसीह. டக்குன்னு சமையல் கட்டு உள்ள போயிட்டா. சமையல் கட்டு உள்ள அதான். हाँ, उसके बाद वो रसोई में चला गया. ஆண்டவர் பாட்டு தனியாக உட்காந்துக்கிறாரு. और यहाँ पे यीशु मसीह अकेले बैठे हैं. நான் ஆரம்ப காலத்தில் இந்த மாதிரி வீடு சந்திக்கும் போது அப்படிலாம் அடிபட்டுருக்கிறேன். நான் போய் ஆரம்ப காலத்தில் வீடு சந்திப்பேன். போய் हाँ, जब आरंभ में मैं जब घर ऐसे ढूंढने जाता था, கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு போயிடுவாங்க. எங்கன்னா ऐसे बिठा के वो लोग क्या करते, चले जाते थे. தலைவர் வருவார், மனைவி கிட்ட சொல்லிட்டு போயிடுவார். और जो घर का जो मुखिया आता है और अपना बीवी को बोल के वो निकल जाता है. மனைவி வரும், அதாவது பசங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. और उसका जो पत्नी आएगा, ये पास्टर है करके मिलके वो भी चले जाता है. அப்புறம் பார்த்தா யாருமே இருக்க மாட்டோம், தனியாக நின்று ஜெபம் பண்ணிட்டு வந்துருவோம் நாங்கள். और कोई भी नहीं रहता, अकेले ही प्रार्थना करके हम रिटर्न आ जाते थे. இல்லைன்னா ஜெபம் பண்ண சொன்னால் போய் பால் ஊற்றி நிற்பாங்க, சுடு தண்ணி வச்சு நிற்பாங்க. और जब अगर प्रार्थना करने के लिए बोलेंगे तो वो कोई चाय गर्म कर रहे होते या फिर दूध डाल रहे होते हैं. ஆரம்ப பிரிவில் ரொம்ப அடிபட்டுருக்கிறேன் அந்த மாதிரி. நான் शुरुआत में बहुत ऐसे कार्य को देखे.
இயேசுக்கு இந்த மாதிரி நடந்துக்குது பாருங்க. और यीशु के साथ भी ऐसे ही हुआ. அவ கூப்பிட்டு उसको बुलाया மார்த்தாள் உள்ள போயிட்டா சமையல் கட்டுக்கு. और मार्था को बुलाया और वो जाके रसोई में खाना बनाने लगा. வீட்டில் இருக்கிற 2 பேர் தான். घर में सिर्फ 2 ही जन है, மார்த்தாள் மரியாள். मार्था और मरियम. கூப்பிட்டாங்க, விருந்தாளியே கூப்பிட்டாங்க, இயேசுவை கூப்பிட்டாங்க. அவருக்கு நல்லா ஜெபம் பண்ணுறவருன்னு தெரியும். उनको बुलाया, उनको पता है कि यीशु मसीह अच्छा प्रार्थना करने वाला. அவர் வந்து அல்லாத ஆண்டவரை பற்றி சொல்கிறவருன்னு சொல்லிட்டு தெரியும் அவங்களுக்கு. वो परमेश्वर के बारे में सारे जगह में बताते हैं करके सबको पता है. என்னமோ இவங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணுது அந்த அம்மா. और ये सिर्फ खाने के लिए ही वो क्या बुलाया करके. அந்த அம்மா போய் நேராக போய் சமையல் கட்டில் போய் வேலை செஞ்சுருக்குது. और वो जाके रसोई में खाना उना बनाने लग रही थी. கவனிங்க, முக்கியமாக இது சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, ஏது பைபிள் எழுதிக்குது. இது ये हम खेल के लिए नहीं बोल रहे, ये बाइबल में लिखा गया है. சும்மா கதைக்காக எழுதலை, இதை ये कोई कहानी के लिए नहीं है, நம்முடைய வாழ்க்கைக்காக எழுதுறார். ये हमारे जीवन के लिए लिखा गया है. ஆமாம். அப்போ போயிட்டு அங்கே போனால் அந்த மரியாள் என்ன பண்ணா, இயேசு பக்கத்தில் உட்காந்துட்டான். और वहाँ जाने के बाद मरियम क्या कर रहा है, यीशु मसीह के पास जाके वो बैठ गए. ரொம்ப சூப்பராக சொல்லி ஆண்டவர் சொல்லி நிற்கிறார். இந்த அம்மா கேட்டுனுக்குது. और यीशु मसीह जो भी कह रहे हैं वो सारे कुछ जो है सुन रही है. திடீர்னு மார்த்தாள் வந்து வெளியே வந்தா. और तुरंत यहाँ पे मार्था आ रही है. சூப்பராக பிரசங்கம் ஓடி நிற்குது, பாட்டு ஓடி நிற்குது. और बहुत अच्छा यहाँ पे प्रचार चल रहा है और आराधना चल रहा है. டக்குன்னு உள்ள வந்தா பாருங்க. और तुरंत अंदर आके ஆண்டவரே நிறுத்துங்க ஆண்டவர் அப்படின்னு. वो यहाँ पे मार के उससे कह रहा है कि है परमेश्वर. அந்த மாதிரி ஒரு முறை எங்க வீட்லயே நடந்துக்குது. और उसी प्रकार हमारे घर में एक बार हुआ था. கொஞ்சம் கவனிங்க, आप ध्यान दीजिए. என்ன நடந்துக்குதுன்னா, ஒரு ட்ரிப்பு எங்க பாப்பா வந்து பெரிய பிள்ளை ஆயிட்டா. और हमारा जो बेटी है वो जब बड़ी हो गई थी, அது வந்து ஒரு 4-5 நாள் எங்கள் வீட்டிலேருந்துலாம் வந்து இந்த ஃபங்க்ஷன்லாம் பண்ணுறதுக்கு வந்தாங்க. और एक फंक्शन रखने के लिए वो लोग आए थे. மேலே சர்ச் இருந்தது, மேலே பாட்டு பாடி ஆராதனை நடந்துனுக்குது. और चर्च के ऊपर में जो है सॉरी घर के ऊपर में चर्च में आराधना और गीत चल रहा था. எங்கள் சொந்தக்கார ஒருத்தர் கீழெல்லாம் வடெல்லாம் சுட்டுன்னுக்குறாங்க. और जो हमारे जो परिवार के लोग हैं घर में जो बड़ा भजिया वो सब बना रहे हैं. ரொம்ப மும்முரமாக பிரசங்கம் போயினுக்குது. நல்லா நல்லா எல்லாம் கவனிச்சுன்னுக்குறாங்க, ஒரு 50 பேர். और पूरे 50 लोग वहाँ पे बहुत अच्छा से आराधना चल रहा था. ஒருத்தர் வந்து என்ன பண்ண, கீழே வடெல்லாம் சுட்டுட்டு வந்து மேலே வந்தாங்க. और एक जन जो है चलो नीचे से आके आएंगे करके वो नीचे आ गए. முழங்கால் போட்டு அல்லேலூயா அல்லேலூயா கத்துறாங்க. और ऐसे बैठ जाके वो हालेलुया हालेलुया कह रहा है. எல்லாரும் பிரசங்கத்தை பார்த்துட்டு இந்த அம்மா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. और सारे जो है प्रचार को छोड़ के वो जो अम्मा को देखने लगे. அப்போ பாருங்க, அவங்க எவ்வளோ நேரம் கீழே இருந்தாங்க, கீழே இருந்துட்டு நேரம் வந்துட்டாங்க மேலே. और नीचे कितना समय था पता नहीं, फिर नीचे से ऊपर आए. எல்லாரும் டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்க பாருங்க. எல்லாம் அவங்களே பார்க்குறாங்க, அப்படி பார்த்தாங்க. सारे लोग जो है उनको देखने लगे. அந்த மாதிரி उसी प्रकार அற்புதமாக மரியாள் வந்து பிரசங்கத்தை கேட்டு பாட்டு பாடி அவரோட கூட நல்ல ஃபெலோஷிப் பண்ணுகிறார். उसी प्रकार जो है मरियम जो यीशु मसीह अद्भुत प्रकार के वचन और आराधना चल रहा है. இவ துருத்துன்னு உள்ள வந்து, और तुरंत मार्था अंदर आके இயேசு என்ன இயேசு நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்க, அவ கேட்டுனுக்கிறா. और यीशु वो क्या प्रचार कर रहे और वो सुन ही रही है खाली. நானும் எவ்வளோ வேலை செஞ்சுனுக்கிறேன், मैं कितना काम कर रहा हूँ. எனக்கு கொஞ்சம் வேலைக்கு ஆள் அனுப்புங்க. और मेरे लिए काम के लिए एक जन भेजिए. எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, मुझे बहुत कष्ट है. உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைன்றா. आपको थोड़ा भी ध्यान नहीं है. ஹலோ, हेलो, இயேசுக்கு கவலை இல்லைன்னு கேட்குறா. यहाँ पे यीशु को कह रहा है कि तुम्हें चिंता नहीं है क्या करके. அவரே கவலைப்படாத பிரசங்கம் பண்றவரு. वो कहता है कि चिंता मत करो करके प्रचार करते हैं. இவ போய் அவர்கிட்ட போய் என்ன ஆண்டவர் கொஞ்சம் கவலை இல்லையா. और ये जाके वहाँ पे कहता है क्या परमेश्वर आपको कोई चिंता नहीं है क्या. என்ன சொல்ல வரேன்னா, क्या हम कहने जा रहे हैं, இந்த குடும்பத்தில் परिवार में 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் ஒற்றுமை இல்லை. और ये जो घर में जो 2 जन है, 2 जन में एकता नहीं है. 2 பேருக்கு அக்கா தங்கச்சி தான், दोनों बहन बहन है. ஏன் இவன் கொஞ்ச நாள் இருந்துட்டு அப்புறமா கூட வந்து பேசலாமா. ஆனால் பாரு, 2 பேர் ஒற்றுமை இல்லாதக்கிறாங்க. वो थोड़ी देर रुक के आके भी बात कर सकता है, लेकिन वो ऐसा नहीं किया, तुरंत आके बात की. நான் சொல்ல, குடும்பம் இருக்கலாம், குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கிறீங்களா. आप परिवार है, लेकिन आपका परिवार में क्या एकता है. எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறீங்களா. क्या सब लोग एक है. ஒருத்தர் விட்டு கொடுக்குறீங்களா. क्या एक जन को एक जन मदद करते हैं. கடவுள் அது அந்த வீட்டில் அதை விரும்புகிறார். परमेश्वर उस घर में உங்கள் வீட்லையும் சரி, என் வீட்லையும் சரி, உங்கள் வீட்லையும் சரி, என் வீட்லையும் சரி விரும்புகிறார் நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும்ட்டு. चाहे आपके घर में हो या मेरे घर में हो, परमेश्वर वही चाहता है, वो एकता चाहता है. நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் தான் தேவன் அங்கே வேலை செய்வார்.
आप जब एकता रहेंगे, एक रहेंगे, तो परमेश्वर वहाँ पे कार्य करेंगे। நீங்கள் ஒற்றுமை இல்லைன்னா தேவன் வேலை செய்ய மாட்டார். अगर एकता नहीं है तो वहाँ पे परमेश्वर नहीं काम कर सकता। நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கலாம், நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், आप परमेश्वर के बच्चे हैं, आपने बपतिस्मा लिया हो, ஆலயத்துக்கு போகலாம், आप कलीसिया में जाते हो, பாட்டை பாடலாம், आप गीत गाते हो, ஆனால் ஃபேமிலியில் ஒருமனப்பட்ட ஆவி ஒற்றுமை இருக்குதா? क्या आप परिवार में एक है या फिर आपका विद्रोह है वहाँ? நீங்கள் ஒருத்தரை வந்து புரிஞ்சுக்கிறீங்களா? क्या एक दूसरे को आप समझते हैं? இல்லை நீங்கள் சொல்கிறத நீங்கள் யோசிக்கிறத உங்கள் வீட்டில் சொல்கிறீங்களா? या जो आप जो सोच रहे, जो समझ रहे, वो क्या आप घर में आप बोल रहे हैं? இல்லை மற்றவங்க சொல்கிறத கவனிக்கிறீங்களா? या फिर जो दूसरे कहते हैं कि आप सुनते हैं? இல்லை சேர்ந்து ஏதாவது ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்களா? या फिर सब लोग घर परिवार में मिलके एक निर्णय लेते हो? நான் சொல்கிறேன், இந்த காலை வேளையில் கடவுள் அதை விரும்புகிறார். आज की सुबह आपको कहता हूँ परमेश्वर वही चाहते हैं। ஏன்னா தேவன் நீங்கள் ஒன்றுபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையை ஏதாவது கிரியை செய்ய முடியும். परमेश्वर जब आप एकता जब हो जाते हैं, परमेश्वर आपके जीवन में कार्य करते हैं। பாருங்க, அந்த வீட்டுக்கு போறாரு, 2 ஜபத்துக்கு கூப்பிடுறாங்க, எல்லாத்துக்கும் கூப்பிடுறாங்க, ஆனால் அந்த வீட்டில் என்ன இல்லை, 2 பேரும் பிரிஞ்சு 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. यहाँ पे हम जैसे देखते हैं कि दोनों वहाँ पे प्रार्थना के लिए बुला रहे हैं और यीशु मसीह जब जा रहे देख रहे हो, दोनों में एकता नहीं है। ஆனால் இயேசு சொல்றாரு, लेकिन यीशु कहता है, அவகிட்ட அழகா சொல்றாரு, वो क्लियर से यहाँ पे कहते हैं, மரியாளே மார்த்தாளே, हे मार्था, மரியாளே நல்ல பங்கை தெரிஞ்சுக்கினான். और मरियम जो है उत्तम भाग को चुन लिया है। அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? வாழ்க்கையில் எது முக்கியம், வாழ்க்கையில் எப்படி வெற்றி அடைய முடியும், வாழ்க்கையில் எப்படி உயர முடியும்ன்றத புரிஞ்சு வச்சுக்கிட்டா. जीवन में क्या मुख्य है, जीवन में क्या आगे बढ़ाएगा, उसको आप वो समझ गया है। வாழ்க்கையில் நிம்மதியோடு கவலை இல்லாமல் நல்லா இருக்குன்ற ஒரு வழியை அவ கண்டுபிடிச்சிட்டா. और जीवन में वो जो है अशांति नहीं रहना करके एक अच्छा चीज को उसने पकड़ लिया है। பாருங்க, நீங்கள் கடவுள்கிட்ட பிள்ளைகளாக இருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துறதுக்கான ஒரு நல்ல வழியை கண்டுபிடிச்சிக்கிறீங்களா? क्या आप परमेश्वर के बच्चे हो सकते हैं, लेकिन आप एक अच्छे रास्ते में जाने के लिए क्या परमेश्वर के वो उत्तम भाग को क्या चुना है? அது எங்கே இருக்குது? वो कहाँ पर है? அவர் பாதத்தில் உட்கார்ந்து கேட்கறதுல தான் உங்கள் வாழ்க்கையினுடைய தலையெழுத்த மாறும். उसके कदम में जब आप बैठ के सुनेंगे उसके वचन को, तो आपको वो सही मार्ग मिलेगा। ஆலயத்துக்கு எதுக்காக வரோம்? कलीसिया किस लिए आते हैं? இதை நான் கேட்டு என் வாழ்க்கையில் இப்படி தான் என் ஃபேமிலியை அமைக்க போகிறேன்றதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் பாருங்க, அதுதான் வாழ்க்கையில் வெற்றி. हम कलीसिया में आके उस वचन को सुन के हम ऐसे ही अपने जीवन में लागू करके चलने के लिए ही इस बात को हम करते हैं, तभी अपने जीवन में उस कार्य को होगा। ஒருவேளை கருத்து வேறுபாடு இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒன்று சொல்லலாம், உங்கள் வீட்டுக்காரமாக ஒன்று சொல்லலாம், உங்கள் ஃபேமிலியில் வந்து மாற்றி சொல்லி நிற்கலாம். நீங்கள் इस समय ऐसा हो सकता है कि आप एक बात को कह रहे हैं, पत्नी एक बात को कह रहे हैं, घर में अलग अलग जन अलग अलग बात को कह रहे हैं। கடவுள் என்ன சொல்கிறார் இந்த வாழ்க்கையை பற்றி, அதுக்கு உட்காரணும் நீங்கள். लेकिन जो परमेश्वर आपके जीवन के प्रति कह रहे हैं, उसको आपको सुनना है। அதுக்கு தான் கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். इसीलिए परमेश्वर जो कह रहा है उसको सुनना है। ஹலோ, என்ன பண்ணணும்? கர்த்தர் சொல்வதை கேளுங்கள். கணவன் கேட்டால் போதாது, மனைவி மட்டும் கேட்டால் போதாது, பிள்ளைங்க மட்டும் கேட்டால் போதாது. கேளுங்கள்னா நீங்கள் சேர்ந்து கேளுங்கள். खाली पति कहने से नहीं होगा, पत्नी कहने से नहीं होगा, या फिर बच्चे कहने से नहीं होगा। परमेश्वर जो कह रहा है उसको भी सुनना जरूरी है। ஏன்னா தேவன் குடும்பத்தை சேர்ப்பதுக்காக, குடும்பத்தை ஒற்றுமையாக இருப்பதுக்காக, குடும்பத்தை பிரிஞ்சு இருக்கிறதுக்காக கடவுள் நம்மளை மனுஷனை உண்டாக்கலை. மனுஷனை சேர்ந்து வாழ்வதற்காக, குடும்பமாக வாழ்வதற்காக தான் கர்த்தர் மனுஷனை உண்டாக்கியிருக்கிறார். परमेश्वर जो परिवार जो अलग अलग हो जाए या फिर बिछड़ जाए या फिर टूट जाए करके नहीं, वो परिवार कैसे एकता होना है और बढ़ना है करके परमेश्वर ने परिवार को बनाया है। ஆனால் நீ குடும்பங்கள் இருக்குது, आज भी परिवार है, ஆனால் குடும்பங்கள் இப்படி தான் இருக்குது. जो परिवार ऐसे ही इस प्रकार है। மார்த்தாள் மரியாளை சொல்றது, மரியாள் மார்த்தாளை சொல்றது, இப்படி தான் குடும்பங்கள் இருக்குது. मार्था मरियम को कह रहा है और मरियम जो मार्था को कह रहे हैं, इस प्रकार आज के परिवार है। ஆனால் இப்படி இருக்கிறதுக்காக கடவுள் நம்மளை படைக்கல. लेकिन ऐसे ही हमें ऐसे रहने के लिए परमेश्वर नहीं बनाया है। அவர் சொல்வதை ஒட்டுமொத்த குடும்பமும் கேட்பதுக்காக தான் கடவுள் படைச்சிருக்கிறார். वो जो कहेगा उसको सुनने के लिए परमेश्वर ने परिवार को बनाया। அவர் சொல்வதை சேர்ந்து செய்கிற ஒரு குடும்பமா இருக்கணும். वो जो कहता है उसको सब मिल के सुनने के लिए ही उसको परिवार को बनाया। அந்த குடும்பத்துக்கு தான் கர்த்தரை தேடுவதற்கும் ஒரு நன்மையும் குறைபடாது என்று அந்த குடும்பத்துக்கு தான் நடக்கும். और ऐसे ही परिवार जो परमेश्वर को ढूंढते बिना
देर की परमेश्वर उनके जीवन में कार्य करेगा। நான் திருப்பி சொல்கிறேன், ஒருவேளை एक समय அப்படிப்பட்ட சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இல்லாத இருக்கலாம், आपका जीवन में ऐसा அப்படிப்பட்ட காரியம் இப்போ இல்லாத இருக்கலாம், ऐसे आपका कार्य नहीं होगा आपके जीवन में, ஆனால் ஜெபிங்க, लेकिन प्रार्थना करें। உங்கள் குடும்பம் ஒருமனம் பண்ணணும்னு ஜெபிங்க. आप सब परिवार एकता होने के लिए प्रार्थना करें। நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஆண்டவருடைய காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுங்க. आप सब लोग मिल के परमेश्वर को पहला स्थान देना करके आप प्रार्थना करें। சிக்கல் இருக்குது, हाँ, ये समस्या हो सकता है, ஆனால் ஜெபிங்க. लेकिन प्रार्थना करें। எனக்கு என் மனைவிக்கு ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க, मुझे पति पत्नी में एकता रखने के लिए, என் பிள்ளைகளுக்கு ஒருமனப்பட்ட ஆவியை கொடுங்க. बच्चे के साथ हमारा एक साथ रहने के लिए। நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே மொத்தமாக கேட்குற மாதிரி எங்களுக்கு ஒரு மனதை தாங்க. जैसे आप कहते हैं वो इसको सुन के एक जैसा रहने के लिए हमें मदद करें। அதுக்காக நம்ம வெள்ளிக்கிழமை ப்ரேயரை வைக்கிறோம், इसलिए हम बाहर में रखते हैं। அதுக்காக நம்ம சனிக்கிழமை ப்ரேயர் ஒன்று புதுசாக வைக்க சொல்கிறேன். इसलिए शनिवार को भी एक नया एक प्रार्थना रखने के लिए हम जा रहे हैं। மாதத்தில் ஒரு நாள் महीना में एक बार வந்து ஜெபம் பண்ணுங்க. उसके लिए आगे प्रार्थना करें। ஆண்டவருக்குள்ளே வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா உங்கள் வீடு பிரிஞ்சு இருக்கிற வீடு பிரிஞ்சு இருக்கிற உங்கள் வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரே மனசு ஒரே எண்ணம் வந்துடும். आप जब परमेश्वर में आके जो प्रार्थना करेंगे, आपका जो टूटा हुआ परिवार, जो अलग अलग बिखरा हुआ परिवार जो है, वो एकता होगा। ஆமென். आमेन। கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ताली बजा के परमेश्वर को महिमा करें। அப்போது அந்த வீடு வேற மாதிரியா இருக்குது, அந்த வீடு வேற மாதிரியா இருக்குது. वो घर जो अलग प्रकार का था, இது தேவனுடைய வீடு இல்லை. ये परमेश्वर का घर नहीं है। வீடு எப்படி இருக்கணும்? घर कैसे रहना है? நீதிமொழிகள் नीति वचन 24, उसका 24 अध्याय, நீதிமொழி 24 नीति वचन उसका 24 अध्याय 24 3லேருந்து 5 வரைக்கும் வாசிக்கிறேன். 3 से 5 तक। வீடு ஞானத்தினால ஞானத்தினாலே கட்டப்பட்டு வேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும், அறிவினாலே அறைகள் அருமையும் இனிமையான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஞானமுள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். போதும். हिंदी नीति वचन 24 अध्याय उसका 3 से 5 तक पढ़ेंगे। घर बुद्धि से बनता है और समझ के द्वारा स्थिर होता है, ज्ञान के द्वारा कोठरियाँ और सब प्रकार के बहुमूल्य और मनोहर वस्तुओं से भर जाती है। बुद्धिमान पुरुष बलवान भी होता है और ज्ञानी जन अधिक शक्तिमान होता है। பாருங்க, அந்த வீடு जो घर है ஞானத்தினால கட்டப்படணுமா, बुद्धि से यहाँ पे बनाया जाता है। அப்படின்னா கடவுளுடைய வார்த்தையினால வீடு கட்டப்படணும். परमेश्वर के वचन के द्वारा यहाँ पे बना। ஆமாம், அதனால தான் மரியாள் என்ன பண்ண, கடவுளுடைய வார்த்தையை கேட்க உட்காந்துட்டா. इसलिए मरियम क्या करा, परमेश्वर के वचन को सुनने के लिए बैठ गई। உங்க வீடு, உங்க வாழ்க்கை, आपका जो घर, आपका जो जीवन உங்க है, குடும்பம் நல்லா இருக்கணும்னா, आपका परिवार अच्छा रहना, तो நீங்க கடவுளுடைய பாதத்துல உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு நேரத்தை கொடுங்க. आप परमेश्वर के वचन को सुनने के लिए अपना परिवार परमेश्वर के पास में रह के आपको समय को देना है। அதை தான் சொல்லுதீங்க. वो यहाँ पे कहता है வீடு ஞானத்திலே கட்டப்பட்டு விவேகத்திலே நிலைநிறுத்தப்படும். यहाँ पे घर जो है बुद्धि से बनता है और समझ के द्वारा स्थिर होता है करके। ஆனா யார் இந்த மாதிரி செய்றோம்? ये कैसे करना है इसको? நம்ம வந்து பணத்துல வீடை கட்டணும்னு பார்க்குறோம். हम तो पैसे से घर बनाने के लिए देख रहे हैं, பணத்தை சம்பாதிக்கிறதுல குறிக்கோளா இருக்கிறோம். हम कैसे कमाएंगे पैसे, उससे हम सोचते हैं। ஆனா கடவுளுடைய வார்த்தையோ கடவுளுடைய பக்கத்துல உட்கார்றத பத்தி நமக்கு வந்து ரொம்ப என்ன வரல. हमें परमेश्वर के पास में बैठना है करके हमारे लिए इतना ज्ञान समझ नहीं है। பணம் 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 பணம், இது பணம் இருந்தால் இதை பண்ணுவேன், பணம் இருந்தால் அதை பண்ணுவேன், பணம் இருந்தால் அதை பண்ணுவேன், பணம் இருந்தால் பண்ணுவேன், பணம். ஆனால் வீடு ஒன்றும் இல்லாத போகுது. और सिर्फ पैसा 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 करके पैसा होने से होगा करके, और पैसे के पीछे हम घर जो वैसे ही नष्ट हो जा रहा है। வீடு ஒன்றே இல்லாத போது மட்டும் வீட்டில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. और जो घर में जैसे हो रहा है वैसे चल भी नहीं रहा है। சாப்பிட்றோம், தூங்குறோம், ஏந்திரிக்கிறோம், வர முடியும். வீட்டில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு பெரிய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு என்ஜாய் இல்லவே இல்லை. घर में सिर्फ खाना पीना सोना, उसके अलावा कोई भी एक खुशी, एक शांति या फिर कोई एक आनंदित नहीं है। இருக்கிறீங்களா இல்லையா? अब है வீடுன்னா வெறும் சாப்பிட்டு தூங்கி ஏந்திரிச்சு ட்ரெஸ் போட்டு சுற்றி அப்படி போகிறது இல்லை, அது இல்லை வீடு. सिर्फ घर बोलने से खाना पीना रहना और ड्रेस पहन के घूमना सिर्फ इतना नहीं है। அதெல்லாம் ஒரு பகுதிங்க. ये एक भाग है। சந்தோஷம் இருக்குதா? हम खुशी रहना है। நிம்மதி இருக்குதா? आप क्या शांति है? ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையா இருக்கிறீங்களா? क्या एक दूसरे के लिए आप क्या मददगार हैं? விட்டு கொடுக்குறீங்களா? நீ ஒன்று சொன்னா நீங்க பேசுறீங்களா? क्या एक दूसरे को आप क्या सवाल जवाब करते हैं? இல்லை வந்து விட்டுட்டு இடம் கொடுக்குறீங்களா? या फिर आप அதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறீங்களான்னா என்ன சொல்லுங்க சிஸ்டர்.
क्या एक दूसरे को समझ रहे हैं? சரி பரவாயில்ல, நான் ஒன்று நீ சொல்கிறது செய்கிறேன். ठीक है, आज मैं जो कह रहा हूँ இது எப்படி வரும்? ये कैसे आएगा? நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை கேட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்துடும். आप जब परमेश्वर के वचन को सुनेंगे ये जो ज्ञान आपका अंदर आएगा. பாருங்க, ध्यान கத்தர் दिए। இப்போ கத்தர் வந்து ஏன் கேட்க சொல்கிறாரு? परमेश्वर ये क्यों सुनने कह रहे हैं? அப்போ தான் நமக்குள்ள குடும்பத்தில் ஒருமனப்பட்ட ஆவி வரும். तभी तो हमारा परिवार में जो है वो जो एक ही இல்லைன்னா सो जाएगा। நம்ம வந்து ஒருத்தர் பிரிஞ்சு இருப்போம். नहीं तो एक दूसरे से अलग हो जाएंगे. நீ சொல்றது ஒரு மாதிரி இருக்கும், அவங்க சொல்றது ஒரு மாதிரி இருக்கும். आप कहेंगे अलग, वो कहेंगे और अलग. அப்போ வந்து தேவன் நாங்கள் வேலை செய்ய முடியாது. तभी वहाँ पे परमेश्वर कार्य नहीं कर सकता. வீடு ஞானத்தால் கட்டப்படாது. इसलिए 3ஆம் வசனம் 24:3. घर बुद्धि से बनता है அப்புறம் அறிவினால் அறிவு உண்டாகாது, கடவுளுடைய அறிவு வராது. और समझ के द्वारा स्थिर होता है. அப்போ இனிமையான காரியம் நடக்காது. இனிமையான அது அதில் 24:4. और ज्ञान के द्वारा कोठरियाँ और सब प्रकार के बहुमूल और मनोहर वस्तुओं से भर जाती है. நல்ல காரியங்கள், நல்ல காரியம் और अच्छे मनोहर कार्य से வீட்டில் நல்ல காரியங்கள், எந்த காரியங்களும் நடக்காது. कोई भी अच्छे काम नहीं होगा. விளங்குதா நான் சொல்றது? आप ध्यान दे रहे हैं? நாள் போயினே இருக்கும், दिन कटते जाएगा நம்ம வருஷம் போவோம், और साल भी गुजरेगा, எந்தவித இனிமையான நல்ல காரியங்கள் வீடுகளில் நடக்காது. कोई भी एक अच्छा कार्य नहीं होगा. ஏன்? क्यों? நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கிடையாது. हम परमेश्वर के कार्य को, परमेश्वर के वचन को जगह नहीं दिए. அதான் இங்கே சொல்றாரு. इसलिए यहाँ पे कहता है, அதனால தான் 5ஆம் வசனம், ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். यहाँ पे 5 वचन में कहता है बुद्धिमान पुरुष बलवान भी होता है. கவனிங்க, ஞானம் உள்ளவன் பணம் உள்ளவன் பலன் உள்ளவன் கிடையாது. यहाँ पे पैसे में बलवान नहीं कह रहा है. பணம் இருக்கிறவன் பலன் உள்ளவன் கிடையாது. यहाँ पे पैसे में बलवान नहीं कह रहा है. ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன். बुद्धिमान पुरुष बलवान ही कह रहा है. ஆனால் இன்னைக்கு உலகத்துக்கு அதெல்லாம் சொன்னா புரியாது. நீங்கள் புரிஞ்சுக்கணும் பாருங்க. लेकिन संसार में ये कहने से समझ नहीं आएगा उनको, लेकिन आपको ये बात को समझना है. இருக்கிறீங்களா இல்லையா? अब है कि नहीं? பணம் சம்பாதிங்க, आप पैसा कमाइए. பணம் வந்து எதையுமே வந்து மகிழ்ச்சியும் சந்தோஷத்தெல்லாம் நிம்மதியெல்லாம் கொடுக்காது. पैसा जो खुशी और शांति जो आनंद जो नहीं दे सकता. பணம் சில காரியங்களுக்கு உதவும். पैसा कुछ कार्य के लिए काम आता है. ஆமாம், சில காரியங்களுக்கு உதவும் உங்களுக்கு. और कुछ कार्य के लिए काम आएगा. பணம் தேவையில்லைன்னு சொல்ல நான். पैसा नहीं चाहिए करके नहीं बोल रहे. ஆனால் பணம் வந்து உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் வந்து உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புன்னு சொல்லவில்லை வசனம். लेकिन पैसा जो सारे आपका जीवन का सारे कार्य के लिए आएगा करके नहीं कहता. உங்கள் குடும்பத்தை சூப்பராக ஆக்கிடும் சொல்லலை. आपका परिवार सुपर हो जाएगा करके नहीं बोल रहा है. உங்கள் குடும்பத்தில் சண்டை இல்லாத இருக்காதுன்னு சொல்லலை. आपका परिवार में झगड़ा नहीं होगा करके नहीं बोल रहा है. குடும்பம் நல்லா இருக்கணும்னா, परमेश्वर अच्छा रहे, परिवार अच्छा रहना तो இயேசுடைய வார்த்தைக்கு நீங்கள் குடும்பமாக உட்காந்து குடும்பமாக கேளுங்க. यीशु का जो वचन है परिवार के साथ बैठ के परिवार के संग सुनिएगा. இல்லைன்னா ஜெபம் பண்ணுங்க. आप प्रार्थना करें, கர்த்தர் மாற்றுவார். परमेश्वर बदलेंगे कार्य. அடுத்தபடியாக हम आगे देखेंगे. ஆமாம், ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் வரும். और परमेश्वर प्रार्थना का जो उत्तर जरूर आएगा. சொல்லுங்க, ஜெபத்துக்கு நிச்சயம் பதில் வரும். प्रार्थना का उत्तर जरूर आएगा. லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். लूका रचित सुसमाचार उसका 11 अध्याय. லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். उसका 11 अध्याय. लूका रचित सुसमाचार 11 अध्याय. ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் வரும். 11ஆம் அதிகாரம் முடிஞ்ச உடனே 1லேருந்து 13 வசனம் இருக்குது. இதில் 1லேருந்து 13 1 से लेकर 13 तक. நான் படிச்சுட்டு அதை சொல்லிடுறேன். அவர் ஒரு இடத்திலிருந்து ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ணும் போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது பரலமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோக மண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்று எங்களுக்கு தாரும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமோ, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லுங்கள் என்றார். लूका रचित सुसमाचार 1 से 13 तक. 1லேருந்து 4 வரைக்கும் வாசிங்க. वो किसी जगह प्रार्थना कर रहा था. जब वो प्रार्थना कर चुका तो उसके चेलों में से एक ने उससे कहा,
हे प्रभु, जैसे यूहन्ना ने अपने चेलों को प्रार्थना करना सिखाया, वैसे ही हमें भी तू सिखा दे। उसने उनसे कहा, जब तू प्रार्थना करो तो कहो, हे पिता, तेरा नाम पवित्र माना जाए, तेरा राज्य आए, हमारी दिन भर की रोटी हर दिन हमें दिया कर, और हमारे पापों को क्षमा कर, क्योंकि हम भी अपने हर एक अपराधी को क्षमा करते हैं, और हमें परीक्षा में ना ला। आमेन। 4 வாசிச்சாச்சா? 4. சரி, இப்போ திருப்பி 5, 6 வாசிக்கிறேன் பாருங்க. 5, 6 வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவரிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். तब उसने उससे कहा, तुम में से कौन है कि उसका एक मित्र हो और वह आधी रात को उसके पास जाकर उससे कहे, हे मित्र, मुझे 3 रोटियां दे, क्योंकि एक यात्री मेरे पास आया है और उसके आगे रखने के लिए मेरे पास कुछ भी नहीं है। வாசிக்கிறா? 7, 8 வாசிங்க. 7, 8, 13 வரைக்கும் வாசிங்க. 7, 8. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதித்திரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிறையினாய் இருக்கிற நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிற நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாய் இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். போதும். இப்போ இன்னைக்கு 8லேருந்து வாசிங்க. 8லேருந்து 13. और वो भीतर से उत्तर दे, मुझे दुख ना दे, अब तो द्वार बंद है और मेरे बालक मेरे पास बिछोने पर हैं, इसलिए मैं उठकर तुझे दे नहीं सकता। मैं तुझसे कहता हूँ, यदि उसका मित्र होने पर भी उसे उठकर ना दे, तो भी उसके लज्जा छोड़कर मांगने के कारण उससे जितना आवश्यकता हो उतनी उठकर देगा। और मैं तुमसे कहता हूँ कि मांगो तो तुम्हें भी दिया जाएगा, ढूंढो तो तुम पाओगे, खटखटाओ तो तुम्हारे लिए खोला जाएगा। क्योंकि जो कोई मांगता है उससे मिलता है, और जो ढूंढता है वो पाता है, और जो खटखटाता है उसके लिए खोला जाएगा। तुम में से ऐसा कौन पिता होगा कि जब उसका पुत्र रोटी मांगे तो उसे पत्थर दे, या मछली मांगे तो मछली के बदले उसे सांप दे, या अंडा मांगे तो उसे बिच्छू दे? अतः जब तुम बुरे होकर अपने बच्चों को अच्छी वस्तुएं देना जानते हो, तो स्वर्ग पिता अपने मांगने वाले को पवित्र आत्मा क्यों ना देगा। आमेन। பாருங்க, இன்னைக்கு இப்போ ஒரு தூரம் வசனத்தை வாசிக்கிறோமே, 13 வசனம் வாசிக்கிறீங்க. என்னத்துக்கு? हम ये वचन 13 वचन किस लिए पढ़े? சப்ஜெக்ட் என்ன? उसका जो विषय क्या है? கடவுளுடைய வார்த்தையை உட்கார்ந்து கேளுங்க. परमेश्वर का वचन को जो बैठ के सुने। கடவுளுடைய வார்த்தையை கேட்கறதுக்கு தான் இன்னைக்கு மக்களுக்கு பிடிக்கல. आज जो है परमेश्वर के वचन को सुनने के लिए लोगों को पसंद नहीं है। தேவனுடைய வார்த்தையை கேட்கறது மட்டும், தேவனுடைய வார்த்தையை உட்கார்ந்து படிக்கிறதுக்கு முடியல. परमेश्वर के वचन को बैठ के पढ़ नहीं पा रहे हैं, அதனால தான் வாழ்க்கை வீணா போகுது. इसलिए अब जीवन जो इस प्रकार जा। அதனால தான் இப்போ கூட நான் ஏன் நேரம் இருந்தாலும் ஏன் 13 வசனம் வாசிக்க சொல்கிறேன். समय तो है तो आप 13 वचन हम पढ़ सकते हैं। நான் அப்படி சொல்லிட்டு போயிடலாம் அதில் என்ன இருக்குதுன்ட்டு. हम इस लाइन में बोल के जा सकते थे, ஆனால் நீங்களும் நானும் ஒரு உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை வாசிக்கணுன்றதுக்காக வாசிக்கிறேன். लेकिन परमेश्वर का वचन को आप और मैं पढ़ के सुनना है करके पढ़े। இந்த வார்த்தை நம்மளை அப்படியே கழுவி சுத்தமாக்கிடும். ये जो वचन हमें पूरा धो के शुद्ध कर देगा। நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாக்கடை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலை, வேதனை, துன்பம், எல்லா குப்பை வெளியே போயிடும். हमारे अंदर का सारे गंदगी, सारे परेशानी, सारे दुख दर्द परेशानी जो है निकल जाएगा। வீட்டில் பாருங்கள், ஒரு பாத்ரூமை க்ளீன் பண்ணோன்னா இதை ஊற்றி க்ளீன் பண்ணுறாங்க.
और घर में जिस प्रकार एक बाथरूम साफ करते हैं तो जैसे डाल के साफ करते हैं, உள்ள இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியத்தை க்ளீன் பண்ணனா இந்த வேர்ட் ஆஃப் இந்த வசனம் இல்லாமல் எதுவும் உங்களை க்ளீன் பண்ண முடியாது. अंदर की रहने वाले सारे गंदगी को साफ करना तो केवल वचन ही साफ कर सकता है. இருக்கிறீங்களா இல்லையா? अब है कि नहीं? அப்போ இங்கே எதுக்காக சொல்கிறாரு இது? என்ன சொன்னார்? यहाँ पे क्या कहता है वचन? ஒரு போய் அவர் ஜெபம் பண்ணுறாரு. இயேசு ஜெபம் பண்ணுறாரு. एक जगह में जाके यीशु प्रार्थना कर रहे हैं. ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே प्रार्थना जब खत्म हुआ கூட இருக்கிற சீஷர் சொல்கிறாங்க, और साथ में रहने वाले चेलों कहते हैं, ஆண்டவரே யோவான் ஜெபம் பண்ணி கற்றுக் கொடுத்தாரு, எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. तो यूहन्ना जिस प्रकार प्रार्थना सिखाया अपने चेलों को, वैसे आप हमें सिखाइए. அவர் 2 3 4 வசனங்களை ஜெபத்தை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறாரு. 2 3 4 में यहाँ पे प्रार्थना सिखा रहे हैं. அதோட முடிச்சில்ல, सिर्फ यहाँ पे खत्म नहीं हुआ. இந்த ஜெபம் எப்படி வெற்றி உள்ள ஒரு ஜெபமா இருக்கும்ன்றத கற்றுக் கொடுக்குறாரு. और इस प्रार्थना को कैसे प्रार्थना करना करके वो सिखा रहे हैं. இந்த ஜெபம் பண்ணா எப்படி உன் வாழ்க்கை மாறும்ன்றத சொல்லி கொடுக்குறாரு. आप ये प्रार्थना जब करेंगे आपका जीवन कैसे बदलेगा वही यहाँ पे सिखा रहे हैं. இந்த ஜெபம் எப்படி பரலோகத்தையும் உன் வாழ்க்கையில கொண்டு வந்துரும்னு சொல்லி கொடுக்குறாரு. ये जो प्रार्थना आपका स्वर्गीय ओर से आपको वचन को ले जीवन को ले आएगा करके यहाँ पे सिखा रहे हैं. உங்க வீடே ஒரு குட்டி பரலோகமா மாறிடும்னு சொல்லி கொடுக்குறாரு. आपका जो परिवार जो घर है स्वर्गलोक के तरह बदलेगा जैसा करके यहाँ पे सिखा रहा है. உங்க வீடு நரக மாதிரி இருக்கிற வீடு பரலோகமா மாறிடும் இந்த ஜெபத்தின் மூலமான்றாரு. आपका जो घर नरक हो जैसा रहने वाला घर भी स्वर्गीय घर बनेगा करके यहाँ पे बता रहा है. ஆமென். आमीन. இப்போ நான் சொல்றேன் பாருங்க அது எப்படின்னு. हम यहाँ पे कह रहे सुनिए. ஜெபம் பண்ணி கத்து கொடுக்குறாரு. प्रार्थना सिखा रहे हैं. உடனே ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. और वहाँ पे एक उदाहरण भी दे रहे हैं. ஒருத்தன் இருக்கிறானா, एक व्यक्ति है அவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டானா, और उसका घर में आए, ஆனா அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணே இல்லை அவன்கிட்ட. और लेकिन उसको देने के लिए उसका हाथ में कुछ नहीं है. உடனே என்ன பண்றான், பக்கத்து வீட்டில் தன் ஃப்ரெண்டு கிட்ட போறான். और तुरंत जाके बगल वाला अपना दोस्त का घर में गया. பார்த்தீங்கன்னா நைட் ஆகி போச்சு. ये रात हो गया है. போய் தட்டுறான் கதவை. और वहाँ पे वो दरवाजा खटखटा रहा है. அவன் என்ன பண்றான், அப்பா நான் லைட் ஆயிடுச்சு, என்னப்பா இந்த நேரத்தில் தட்டுற? और वो बहुत रात हो गया, मैं क्या इस समय आके दरवाजा खटखटा रहा है. இயேசு இந்த ஜெபத்தினுடைய எசன்ஸை சொல்லி தர்றாருங்க. यहाँ पे प्रार्थना का जो आप वो उसका அதோடைய சாராம்சம், उसका जो सारांश है उसको आप देख அது सकते எப்படி வேலை செய்யுதுன்றது சொல்லி கொடுக்குறாரு. हैं. वो जो प्रार्थना कैसे काम कर रहा करके यहाँ पे बता रहा है. ஜெபத்தை சொல்லி கொடுக்குறதுல ஜெபம் எப்படி வேலை செய்யுது. और जो प्रार्थना है इस प्रकार काम करता है. தட்டுறான், போய் वहाँ जाके खटखटा रहा है. அவன் தூங்குறன்றான். वो बोल रहा है कि मैं सो रहा हूँ. இருந்தாலும் என்ன பண்றான், और होने से क्या करता, இவன் கேட்டது நிமித்தம், वो जो यहाँ पे जाके पूछ रहे हैं, அது மாதிரி சிநேக நிமித்தம், நண்பன் நிமித்தம், और स्नेह के साथ यहाँ पे बोल रहे हैं, வருந்தி கேட்டதை இவன் ஏன்ச்சி போய் கொண்டாந்து கொடுக்குறான். और तुरंत जाके उठ के भी दे सकता है. அது கூட யாருக்கு கொடுக்குறான், யாருக்காக வாங்குறான் இவன்? ये किसके लिए ला रहा है? அவனுக்காக இல்லை, वो अपने के लिए नहीं. யாரோ ஒரு ஃப்ரெண்டு வந்தான் அதுக்காக போய் கேட்குறான். और कोई एक दोस्त आया है उसके लिए जाके वो पूछ रहा है. இங்கே சொல்றாரு பாருங்க, இன்னொரு இதுக்குள்ள ஒரு பெரிய கதை இருக்குது. இதுக்குள்ள ஒரு மர்மமான ஒரு ரகசியம். यहाँ पे और एक विषय है. தனக்காக கூட இவன் பண்ணல, தனக்காக கூட போய் கேட்கல, தன்னுடைய காரியத்துக்காக, वो अपने के लिए नहीं पूछ रहा है, இவன் இன்னொருத்தனுக்காக போய் கேட்கறான். और एक जन के लिए वो जाके पूछ रहा है. பாருங்க எப்படி, பாருங்க தேவன் எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. परमेश्वर किस प्रकार यहाँ पे सिखा रहे हैं. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்னொரு ஆளுக்காக வாழக்கூடிய ஒரு மனுஷனா மாறணுமா. और हर एक जो मसीह दूसरे के लिए इस प्रकार जीने के लिए अपने जीवन को बदलना है. இது பாருங்க, இது உலகப்புறமான காரியம் கிடையாது. ये संसारिक कार्य नहीं है. உலகம் என்ன பண்ணுது, தனக்கு என்ன கிடைச்சா கீழே போட்டா நீங்க போய் எடுக்கிறதுக்குள்ள தட்டி விட்டுட்டு எடுத்துருவான் இவன். संसारिक लोग जो है कुछ भी अगर लेना तो आप जाने से पहले वो लोग छीन लेंगे. சுண்டலுக்கே அச்சு பண்ணுங்க. சுண்டல் एक चने के लिए वो आपको कुचल के ले लेंगे पहले. அப்படிப்பட்ட உலகம் இது. வேற சுண்டலுக்கு அடிச்சுக்கிற உலகம். चने के लिए ही ऐसे कर लेते हैं. இங்க இன்னொரு ஆளுக்கு போய் நீ எப்படி போய் இன்னொருத்தனுக்கு போய் கேட்டு வாங்கி கொடுப்ப? और एक जन को पूछ के जाके देते हैं. சார் இருக்கிறீங்களா இல்லையா? आप है कि नहीं? நம்ம கடவுள் எவ்வளவு பெரிய கடவுள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. हमारा परमेश्वर कितना महान है आप सोच के देखिए. சுண்டல் கடிச்சுக்க சொல்ல, वो यहाँ पे चने के बारे में नहीं बोल रहे. இன்னொருத்தனுக்காக और एक व्यक्ति के लिए பாதி ராத்திரில ஏந்திரிச்சு போய் மற்றவங்களை தட்டி வாங்கி கொடுக்கிற ஒரு குணத்தை உடையவனா மனுஷனை மாத்தி இருக்கிறார் கர்த்தர். आधे रात को उठकर दूसरे एक घर में जाके वहाँ पे मांग के देने वाला व्यक्ति भी இந்த இயேசுக்கா கைங்க தட்டுங்க, கரங்களை தட்டுங்க. यीशु है, ताली बजाएंगे. கர்த்தர் இதை பார்க்கறாரு. परमेश्वर देख रहे हैं. அவர் சொல்லி கொடுத்தாரு இதை. वही यहाँ पे हमें सिखाए हैं. அவன் போய் வாங்கின வந்தான்.
वो जाके लेके आया। அதுக்கப்புறம் திருப்பி சொல்றாரு, उसके बाद दोबारा कहता है, சொல்லிட்டு கேளுங்கள் அப்பொழுது தரப்படும், यहाँ पे கேளுங்கள் कहता है, தரப்படும், मांगो तो तुम्हें दिया जाएगा, தேடுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், और जो ढूंढेगा उसको मिलेगा, தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும் और जो खटखटाएगा उसके लिए खोला जाएगा। சொல்றாரு. यहाँ पे कहता है, நீங்க என்ன பண்றீங்க அப்படி சொல்லிட்டு என்ன சொல்றாரு, उसके कहने के बाद क्या कहता है, அது மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, ஏனென்றால் கேட்கிறவனுக்கு அவனுக்கு கிடைக்குமா, கேட்கிறவனுக்கு கிடைக்கும், और जो पूछने वालों के लिए मिलेगा, தட்டுனுக்கு திறக்கப்படும், और जो खटखटाएगा उनके लिए खुलेगा, தேடுனுக்கு திறக்கப்படும், தேடுனுக்கு கிடைக்கும்ன்றாரு. और जो ढूंढने वाले उनको मिलेगा। இப்படி சொல்லிட்டு इस प्रकार बोल के ஒரு தகப்பன் வந்து ஒரு தகப்பனா இருக்கிறவன் பிள்ளை வந்து முட்டை கேட்டா தேலை கொடுப்பானா, तो एक पिता जो है अगर उसको अंडा मांगे तो क्या बिच्छू देगा, மீனை கேட்டா பாம்பா கொடுப்பானா, अगर मछली मांगे तो क्या सांप देगा, ரொட்டியை கேட்டா கல்லை கொடுப்பானா, अगर रोटी पूछा तो उसको क्या पत्थर देगा। பொல்லாத நீங்களே, பொல்லாத மனுஷனுங்களே, वो जो मनुष्य जो है आप ही है, நீங்களே உங்க பிள்ளைங்களுக்கு நல்லது கொடுக்க ஆசைப்படுறீங்களே, आप अपने बच्चे को अच्छे देना को सोचते हैं, பரலோக பிதா நல்லது கொடுக்க மாட்டாரா? क्या स्वर्गीय पिता क्या अच्छा नहीं देगा। அப்படின்னு ஜெபம் பண்ணும் பொழுது इस प्रकार प्रार्थना करते समय எப்படி மனிதனுக்கு மனிதனே அந்த உதவி செய்கிற குணம் இருக்குதுன்னா, अगर एक मनुष्य को कैसे यहाँ पे सेवा करने का अगर गुण है, तो பரலோக தேவனுக்கு கொடுக்க நீயே உன் பிள்ளைக்கு நல்லது செய்றியே, आप अपने बच्चों के लिए अच्छा कर रहे हैं, அப்போ பரலோக தேவன் உனக்கு என்ன செய்ய மாட்டாரா ஜெபம் பண்ணா? क्या जब आप स्वर्गीय पिता से प्रार्थना करेंगे कि आपके लिए नहीं வேற करेंगे। ஜெபத்தை கத்து கொடுக்கல, सिर्फ प्रार्थना नहीं सिखाए, ஜெபம் எப்படி பெருசா வேலை செய்யும்ன்றதை கத்து கொடுக்குறாரு. और प्रार्थना किस प्रकार कार्य करेगा वो भी यहाँ पे सिखा रहे அப்படின்னா என்ன அர்த்தம், பரிசுத்த ஆவியே அவர் தரமாட்டாரா அப்படின்றாரு. हैं। उसका मतलब क्या है कि पवित्र आत्मा क्या नहीं देगा, क्या करके आप என்ன அர்த்தம், क्या मतलब है। உங்க வீட்டில் இருக்கிற சண்டை போயிடாது, சண்டை ஆவியான வரும்போது சண்டை மாறிடும். जो पवित्र आत्मा आएगा आपका जो परमेश्वर सामर्थ आएगा आपका जो समस्या दूर हो जाएगा। தேவனுடைய வார்த்தை ஆவியான உங்க வாழ்க்கையில வரும் பொழுது जब वो सामर्थ्य परमेश्वर का वचन आएगा, உங்க வீடு சமாதானமா இருக்கும், आपका जो परिवार समाधान रहेगा, உங்க வீடு சந்தோஷமாயிடும், आपका घर में खुशी रहेगा, உங்க வீட்டில் நிறைவு வந்துடும், आपका घर में बढ़ोतरी आएगा, குறைவு மாறிடும், जो कमी घटी है पूरा हो जाएगा, எல்லாமே நல்லாயிடும். और सारे कुछ अच्छा हो जाएगा। உங்க வீடு ஜெபம் பண்ணும்போது பரலோகமே உங்க வீட்டுக்குள்ள இறங்கிடும். आप जब प्रार्थना करेंगे स्वर्ग आपके घर में அப்படி उतरेगा, கடவுளே உங்க வீட்டுக்குள்ள செயல்படுவாரு. जो परमेश्वर आपके संगति में रहेंगे, உங்க தேவ தூதர்களும் உங்க வீட்டுக்குள்ள சுத்தி நிற்பாங்க. जो स्वर्गदूत है आपके घर में घूमेंगे। உங்க வீடு எப்பொழுதுமே என்ஜாய் பண்ற வீடா இருக்கும். आपका जो घर है एक आनंदित का घर रहेगा, உங்க வீடு ஒரு கல்யாண வீடு மாதிரி இருக்கும். आपका घर एक शादी का घर के समान உங்க रहेगा, வீடு ஒரு சந்தோஷ வீடா இருக்கும். आपका घर एक खुशी का घर ஒரு रहेगा, ஒரு எப்போதும் பிரம்மாண்டமான வீடா இருக்கும் உங்க வீடு. एक अद्भुत घर रहेगा आपका। நீங்க ஜெபம் பண்ற வீடா இருந்துச்சுன்னா, आप जब प्रार्थना करना घर बनाएंगे। ஆமென். हमें அதைத்தான். ஆனால் ஐயா நான் இதுக்கு நேரம் இல்லையா அப்படின்ட்டிங்கன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது. अगर आप कहेंगे पास्टर हमारा पास समय नहीं है करके बोलेंगे तो कुछ नहीं कर सकते। நானும் ஒன்றும் பண்ண முடியாது, இயேசு ஒன்றும் பண்ண முடியாது. मैं भी कुछ नहीं कर सकता कि यीशु भी कुछ नहीं कर सकता। இல்லையா ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுங்கய்யா. और एक प्रार्थना करके जाइए। நான் ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன், मैं प्रार्थना करके चला जाऊंगा, நீங்களும் காணிக்க கொடுத்துருவீங்க. आप भी दान दे देंगे, சும்மா கொஞ்ச நேரம் வேலை செய்யும் அது, और कुछ समय के लिए काम करेगा, கொஞ்ச நேரம். जस्ट कुछ समय के लिए। ஆமாம், இந்த வலி கிளி வந்துச்சுன்னா ஏதோ ஒரு உள்ள ஒரு பயங்கரமான ஏதோ பிரச்சனை இருக்குது உள்ள, अगर कोई एक बड़ा एक समस्या अगर अंदर है तो அப்படியே கொஞ்சம் தைலம் வாங்கினா கொஞ்சம் அப்படி போயிடுது. वो एक ऑइलमेंट लेने से लगाने से चला जाता है, ஆனால் உள்ள அது வேறு விட்டுனே இருக்கும். लेकिन अंदर जो है वो बढ़ते जाएगा। அதான் நாங்கள் பண்ணுற ஜெபம். वही है हमारा प्रार्थना। உங்கள் ஆசைக்கு நான் பண்ணிட்டு போயிடுவேன், आपके लिए हम प्रार्थना करके चले जाएंगे, ஆனால் நீங்கள் लेकिन आप உங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணுங்க, अपने परिवार में घर में प्रार्थना करें, நீங்கள் வசனத்தை வாசிங்க, आप वचन को पढ़िए, நீங்கள் கடவுளை முன்ன சேர்ந்து 4 பேரும் சேர்றதுக்கு ஜெபம் பண்ணுங்க, आप सारे जो परिवार में एक रहने के लिए प्रार्थना करें, வசனத்தை கேட்கறதுக்கு உட்காருங்க. वचन को सुनने के लिए आप बैठिएगा। நான் சொல்கிறேன் உங்கள் வீடு பரலோகமாக மாறிடும். मैं कहता हूँ आपका घर जो स्वर्गीय घर के समान बदल जाएगा। கர்த்தருடைய அசைவாடுதல் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். परमेश्वर का जो उपस्थिति आपके घर में रहेगा, கர்த்தருடைய பிரசன்னம் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். परमेश्वर का जो उपस्थिति आपके घर में रहेगा, நிம்மதி உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். आपका घर में शांति रहेगा, அப்படி பெரிய ஒரு லவ் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். லவ், आपका घर में एक प्रेम बना रहेगा। ஆமாம், ஒரு லவ் வீடாக இருக்கும் உங்கள் வீடு. லவ் வீடு, एक லவ் பண்ண எப்படி இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க.
जैसे प्रेमी का जोड़ा जैसे आनंदित रहते वैसे आपका घर बदल जाएगा। கணவன் மனைவியை லவ் பண்ணுவார், மனைவி கணவனை லவ் பண்ணுவார், पति पत्नी से प्रेम करेगा, पत्नी पति से प्रेम करेगा, பிள்ளைங்கள் அப்பாவும் ஒரு பெரிய லவ் உண்டாயிடும், बच्चे जो है अपने पिता माता से प्रेम में रहेंगे, ஒரு வீடு அன்பு நிறைந்த வீடா லவ் பண்ற வீடாயிடும். आपका जो परिवार है, आपका जो घर है, एक प्रेमी परिवार हो जाएगा। ஆமென். आमीन। நிறைய பேர் பாருங்க அந்த எதனா அமிச்சிட்டு அந்த இதை ஆட் அனுப்புவாங்க. बहुत सारे लोग जो है वो जो हार्ट जो है भेजते हैं। ஹார்ட் உண்மையான ஹார்ட் வீட்டில் இருக்கும். आपका जो जो सच्चा जो हृदय है आपके घर में रहेगा। ஹலோ என்ன சாம்தேவ்? सामदेव जी சாப்பாடு பைட்டோ 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 बैठिए, எங்க ஏசுகிட்ட பைட்டோ, यीशु के पास में बैठिएगा, இதுகிட்ட பைட்டோ, बाइबल पढ़िएगा। ஞாயிற்றுக்கிழமை நோ 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 ஞாயிற்றுக்கிழமைக்கு கூப்பிட்டான்னு வச்சுங்க வேலைக்கு, अगर रविवार को काम के लिए अगर बुलाते हैं तो சல்யூட். आप सलाम कर दीजिए। இதுக்கு தான் எனக்கு முக்கியம். यही हमारे लिए बहुत मुख्य बात है। இதுதான் வந்து அந்த மரியாள் எடுத்தா और जो उत्तम कार्य को जो है मरियम ने चुना, ஏசு சொன்னார் அவன் சரியானது தேர்ந்தெடுத்தாயா அப்படின்றார். वो जो एक उत्तम कार्य को चुना करके அவன் வாழ்க்கையில சரியா பிடிச்சிட்டா वो வாழ்க்கைய. अपने जीवन में उत्तम भाग को चुन लिया है। இந்த ஏஎஃப்டி சபை கும்படி புடி சபை அப்படி ஆகும். ये जो कलीसिया जो एफटी कलीसिया इस प्रकार होगा। ஆமே இங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படி ஆவாங்க. यहाँ पे रहने वाले हर एक व्यक्ति ऐसे ही होना है। ஏன்னா கத்தர் பேசுகிறத நம்ம கேட்கிறோம், परमेश्वर जो कहता है उसको सुनना है, கத்தர் சொல்றதை கேட்கிறோம், परमेश्वर जो कहता है उसको सुनना है, அவர் செயல்படுவார் நம்ம வாழ்க்கையில. वो हमारे जीवन में कार्य करेगा। காலைல கூட ஒரு 2 வசனம் வாசிச்சேன். सुबह 2 वचन पढ़ा था। அந்த பெண்ணு செத்து போன வீட்டில் அந்த இயேசு போறாரு, ஒரு பொண்ணு செத்துட்டா, एक परिवार में एक लड़की जो मृत्यु हो गई, ஜெபம் பண்றாரு, जहाँ प्रार्थना कर रहा है यीशु, திரும்பி உயிர் வந்தது. दोबारा वो जिंदा हो गई। சொல்லுங்க திரும்பி எல்லாம் நடக்கும். वो फिर से ठीक हो जाए। செத்து போனதெல்லாம் திரும்பி உயிர்ப்படும். वो मरे हुए भी दोबारा जी उठेंगे। சொல்லுங்க திரும்பி உயிர் எவ்வளவு பெரிய दोबारा வார்த்தை. जी उठेंगे। திரும்பி உயிர் வந்தது. दोबारा वो जिंदा हो गए। போன உயிர் வந்ததுங்க. वो गया हुआ जो जीवन वापस आ गया। ஆச்சரியம். अद्भुत हो गया। இயேசு ஆச்சரியமான காரியங்களை உங்க வாழ்க்கையில செய்வார். यीशु मसीह आश्चर्य कर्म को करने वाला है। இன்னொரு வேடுக்கு தாங்க. और एक वचन है, அந்த பெரும்பாடு 12 வருஷமா வியாதிப்பட்டவ. एक व्यक्ति जो था वो 12 वर्ष से बीमारी में था। பெரும்பாடு 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 அது பேர்ல அது எழுதிக்குது பெரும்பாடு. उसका नाम Last लिखा गया है। பாருங்க லூக்கா, ஏன்னா 2 வார்த்தை ஆண்டவர் எனக்கு சொல்ல சொன்னார் உங்ககிட்ட. லூக்கா 8ஆம் அதிகாரம் लूका 8 अध्याय 44 और 44 में लिखा है, 8:44 அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவருடைய பெரும்பாடு நின்று போயிற்று. यहाँ पे लिखा है, पीछे से आकर उसके वस्त्र के आंचल को छुआ और तुरंत उसका लहू बहना बंद हो गया। 55 வாசிக்கிறேன். 55 அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். 55 तब उसके प्राण लौट आई और वह तुरंत उठ बैठी। फिर उसने आज्ञा दी कि उसे कुछ खाने को दिया जाए। இங்கே 2 காரியம். यहाँ पे 2 विषय है। அவள் வாழ்க்கை பெரும்பாடு यहाँ पे उसका जीवन जो है तुरंत ஸ்டாப் ஆயிடுச்சு. பெரிய பிரச்சனை ஸ்டாப் ஆச்சு. वहाँ पे पूरा बंद हो गया। அவ வாழ்க்கையில இருந்த பெரிய பிரச்சனை ஸ்டாப் ஆச்சு. उसका जीवन एक बड़ा सा समस्या था, वो बंद हो गया। நான் சொல்றேன் உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸ்டாப் ஆகும். आज आपके जीवन एक बड़ा समस्या को हम बंद कर रहे हैं। விசுவாசிக்கிறவங்க எஸ் ஆமெனுங்க. आप विश्वास करते हो तो आमीन बोलिए। பெரிய பிரச்சனை ஸ்டாப் ஆக போகுது. बड़ा समस्या जो है बंद होने जा रहा है। அது முதல்ல உயிர் திரும்பி வந்தது. यहाँ पे जीवन जो है लौट आया है। மறுபடியும் வாழ்க்கை மாறும். तुरंत यहाँ पे जो है दोबारा आ गया करके, மறுபடியும் ஜீவன் பிறக்கும் உங்க வாழ்க்கையில. वहाँ पे दोबारा जीवित हो गया करके। ஏன்னா இயேசு சொல்றாரு இத. लेकिन यहाँ पे यीशु कहते हैं, நம்புங்க இத. इसको विश्वास करो। ஹalleluya. हालेलुया। ஸ்டாண்ட் அப். हम सब खड़ा हो जाएंगे। தேவன் நல்லவர். ஷகாராபா கதூராபா. கர்த்தருடைய வார்த்தைக்காக கரங்களை உயர்த்தி அவரை துதிங்க. கைகளை உயர்த்தி அவர் உங்க கையை பார்க்குறாரு. கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நன்றின்னு சொல்லுங்க. हाथों को उठाकर परमेश्वर को धन्यवाद करें, उसकी तारीफ करें। கரங்களை உயர்த்தி
ஆண்டவரே अपने हाथों को நன்றி. उठाते हुए परमेश्वर को ஓ धन्यवाद कहें। எங்களோட பேசுனதுக்காக நன்றி. हमसे बात करने के लिए धन्यवाद எங்களுக்கு परमेश्वर। திரும்பி உயிர் வரும், हमारे दोबारा जीवन आएगा, திரும்பி ஜீவன் வரும், दोबारा जीवन आ जाएगा பெரும் பிரச்சனை மாறும். और सारे बड़े समस्या बदल जाएंगे। ஹalleluya, हालेलुया। glory 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 glory, hallelujah. ஆண்டவரே நீர் எங்களோட பேசினதுக்காக நன்றி. परमेश्वर आप हमसे बात किए इसलिए धन्यवाद। இன்றைக்கு வந்த ஒவ்வொருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கிறதுக்காக நன்றி. आज आए हुए और एक एक जीवन में आप अद्भुत कार्य करेंगे, धन्यवाद। ஆச்சரியமான காரியங்கள் நடக்கிறதுக்காக நன்றி वो ஆண்டவரே. आश्चर्य काम करने के लिए धन्यवाद। எல்லா கண்ணீர் கவலை வேதனை எல்லாம் இப்பே ஸ்டாப் ஆவதுக்காக நன்றி. सारे आंसू सारे दुख सारे समस्या आज बंद हो जाएंगे। குடும்பம் செழிப்பா இருப்பதுக்காக நன்றி. हाँ, परिवार को आप सही रीति से चला रहे, धन्यवाद। குடும்பம் ஆசீர்வதிப்பதுக்காக நன்றி. परिवार को आशीर्वाद किया इसलिए धन्यवाद। குடும்பத்தில் ஜீவன் உண்டாவதுக்காக நன்றி. परिवार में जीवन दिया इसलिए धन्यवाद। குடும்பத்திலே ஆண்டவரே சமாதானம் உண்டாவதுக்காக நன்றி. परिवार में आप समाधान शांति लाए इसलिए धन्यवाद। குடும்பம் இனிமையான காரியங்கள் நடப்பதுக்காக நன்றி. आप परिवार को चला रहे इसलिए धन्यवाद परमेश्वर। Thank you Jesus. धन्यवाद यीशु। ஓ ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவரே உமக்கு நன்றி. प्रार्थना का उत्तर देने वाला यीशु धन्यवाद। எங்க வீடு பரலோகமாய் மாறுவதற்காக நன்றி ஆண்டவரே. हमारा घर को स्वर्ग के लोग के समान बदलेंगे, धन्यवाद। Thank you Holy Spirit. धन्यवाद पवित्र आत्मा। ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. धन्यवाद धन्यवाद। எல்லா பிரச்சனைகள் மாறுவதற்காக நன்றி ஆண்டவரே. सारे समस्या को बदल देंगे ஓ परमेश्वर। thank you Jesus. Thank you Jesus. ஓ thank you Holy Spirit. धन्यवाद पवित्र आत्मा। ஓ glory 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 glory. महिमा हो महिमा हो महिमा हो परमेश्वर। ஓ மை துதிக்கிறோம். थैंक यू जीसस। ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிரசன்னத்தை ஊற்றுவீராக. Thank you। ஒவ்வொரு குடும்பத்தினோட பிரசன்னத்தை ஊற்றுவீராக. எல்லா மன கவலைகள் மாறுவதாக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சமாதானத்தினால் நிரப்புங்க, சமாதானத்தால் நிரப்புங்க, சமாதானத்தால் நிரப்புங்க, சமாதானத்தால் நிரப்புங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஸ்தோத்திரம். எல்லா துதி கனமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றைக்கு என்றைக்கும் சதா காலம் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஷாலோம். ஜெய் மெசிகி.